Hello everyone. So நான் முதல்வன் அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ரெண்டு இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து நடத்துகிற இந்த டெஸ்ட் சீரீஸில் இது வரைக்கும் டெஸ்ட் 14 வரைக்கும் போயிருக்கு. திஸ் இஸ் டெஸ்ட் 15 சப்ஜெக்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சோர்ஸு ட்ரெண்டு அப்படிங்கிற விஷயங்களை வந்து இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்க சயின்ஸ் அண்ட் டெக்கை பேசிக் சயின்ஸ், பயோடெக், ஸ்பேஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, டிஃபென்ஸ், அப்புறம் மிஸ்லேனியஸ். ஸோ ஒரு ப்ரீஃபாக இந்த மாதிரி நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்கை பிரிச்சுக்கலாம். பேசிக் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, ஸ்பேஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, டிஃபென்ஸ், தென் மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ். ஸோ இதை வந்து ஒரு பேஸாக வச்சுட்டு நம்ம படிக்கலாம். இப்போ இங்கே பேசிக் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சோர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்க என்சிஆர்டி இஸ் தி பெஸ்ட் சோர்ஸ். மீதி டாபிக்ஸ்ன்னு பார்த்தாக்க நமக்கு என்ன சோர்ஸ்ன்னு பார்த்தாக்க கரண்ட் அஃபேர்ஸ், நம்மளுடைய பேப்பர், நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் சோர்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்கு வேறு எதுவும் பெருசாக பார்க்க வேண்டாம். இது ஒன்று. ரெண்டாவது, சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு லிட்ரலாக சிலபஸோ இல்லை போர்ஷன் பார்த்தாக்க வாஸ்ட்டு ஏரியா உண்டு. லிட்ரலாக யூபிஎஸ்சியோடைய சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிதிங் அண்டர் த சன் இன்க்ளூடிங் தி சன், சரிங்களா? ஸோ இதுதான் சிலபஸாக இருக்குது. அப்போது நம்ம படிக்கணும் அப்படின்னா உட்காந்து படிச்சுட்டே இருக்கலாம், அவ்வளோ வாஸ்ட் சிலபஸ். அப்போது என்ன அவங்க எப்படி படிக்கணும், எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தாக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ இதுதான் பெஸ்ட்டு திங் டு டூ ஃபார் வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ இன் சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருந்ததில் எந்த ஒரு கேட்டகரியிலையுமே அவங்க பெருசாக ரொம்ப டீப்பாக கேட்குறதே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாக்க பிளாக் ஹோல்ஸுங்கிறாங்க, நியூட்ரான் ஸ்டார்ஸுங்கிறாங்க, ரெட் ஜாயிண்ட்டுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து எப்படி அது உருவாகுது, ஏன் உருவாகுது, என்னைக்கு உருவாச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கேட்குறதே கிடையாது. பிளாக் ஹோல்னால் என்ன, அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இவ்வளோ தான் அவங்க யூபிஎஸ்சி கேட்குறாங்க. இந்த மாதிரி சூப்பர்ஃபிஷியலான நாலேஜ் இருந்தாலே நம்ம இந்த பேப்பரை வந்து தேத்திடலாம். சரியா? ரைட், கொஷின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு, which of the following are the examples of chemical changes? List: rusting of iron, melting of ice, burning of wood, fermentation of sugar. So comparatively simple question. So changes, இப்போ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தாக்கா ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் சேஞ்ச், இன்னொன்று கெமிக்கல் சேஞ்ச். பொதுவாக கெமிக்கல் சேஞ்சஸில் வந்து இந்த ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு எலிமெண்ட் வந்து இன்னொரு எலிமெண்ட்டாக மாறி இருக்கும். அந்த மாறின எலிமெண்ட்டில் கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து வேரி ஆகிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த சேஞ்ச் வந்து இர்ரிவர்சிபிளாக இருக்கும். பொதுவாக இர்ரிவர்சிபிளாக இருக்கும். தேர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ், ரைட்டா? ஸோ இது வந்து கெமிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் இன்னொரு ஆர்டிக்கலாக மாறி இருக்கும், ஆனால் இட் மே பி ரிவர்சிபிள். பொதுவாக ரிவர்சிபிளாக இருக்கும். ரைட். இப்போது இந்த ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது வந்து இந்த அயன் பார்ட்டிக்கல் ஆக்சிடைஸ் ஆகி இன்னொரு ஒரு எலிமெண்ட்டாக மாறி இருக்குது. ஸோ தட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். அடுத்தது மெல்டிங் ஆஃப் ஐஸ். மெல்டிங் ஆஃப் ஐஸ் வந்து பேசிக்காக என்ன, ஒரு ஐஸ் உருகி தண்ணியாக மாறுது, ரைட்டா? இப்போது இந்த ப்ராசஸ் வந்து ஆப்வியஸாக ரிவர்சபிள். இந்த தண்ணி திருப்பி ஐஸாக மாறும், ஒன்று. ரெண்டாவது, இங்கே வந்து பெரிய கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து எங்கேயும் நடத்தலை, அது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எங்கேயும் சேஞ்ச் ஆகலை. ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச். அடுத்து பேர்னிங் ஆஃப் வுட். பேர்னிங் ஆஃப் வுட் வந்து தீ பிடிச்சதுக்கப்புறம் அது அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன்ஸ் இது கூடலாம் ரியாக்ட் ஆகி அது சார்கோலாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் அந்த நேச்சர் ஆஃப் தி வுட்டே வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். ஸோ தட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். அடுத்தது ஃபெர்மெண்டேஷன். அகைன் ஃபெர்மெண்டேஷனும் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். ஸோ ஆன்சர் என்ன? டி. மெல்டிங் ஆஃப் ஐஸ் மட்டும் இதுக்கு ஆன்சர் கிடையாது. ரைட். ஸோ ஈஸி கொஷின். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்
Statement 1. Geostationary satellites are ideal for communication purpose. Statement 2. Geostationary satellite orbits the Earth at a same rotational speed as the Earth spin. Statement 3. A satellite fixed at geostationary orbit can cover both equatorial and polar regions. ஸோ இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்த ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட், ஸோ நமக்கு ஆர்பிட்ஸ், ஒரு டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ஸ் இருக்குது. ஸ்டேஷனரி ஆர்பிட், ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட், போலார் ஆர்பிட், போலார் ஆர்பிட் அல்லது சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே பேசுகிறது வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட், இன்னொன்று ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட். ரைட். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்கள், சேட்டலைட் ஃபிக்ஸ்ட் அட் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் கேன் கவர் போத் ஈக்விட்டோரியல் அண்ட் போலார்னு இருக்கு. ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் அண்ட் ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் வந்து கரெக்டாக ஈக்வேட்டருக்கு மேலே இருக்கும். ஜியோசிங்க்ரனஸ் வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கும். இந்த ரெட் கலர் பேட்டர்ன் வந்து ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட். ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் வந்து ஈக்வேட்டரில் பார்க் பண்ணியிருக்கிறனால அது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இருக்க போல் தெரியும். அப்சர்வர் ஃப்ரம் த எர்த் வந்து அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டாக, அந்த சேட்டலைட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்க போல் தெரியும். ரைட். ஸோ இப்போ இதனால் என்ன யூஸ்? ஈக்வேட்டருக்கு மேலே ஒரு சேட்டலைட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க போல் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக அந்த ரீஜனில் எப்போவுமே 24/7 வந்து அங்கே கவரேஜ் உண்டு, அந்த சேட்டலைட்டோடைய கவரேஜ் உண்டு. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் வெரி எஃபிஷியன்ட் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் தி எர்த் அட் தி சேம் ரொட்டேஷனல் ஸ்பீட் அஸ் தி எர்த் ஸ்பின்ஸ். ஒன்று. ஃபர்ஸ்ட்டில் சேட்டலைட்ஸ் ஆர் ஐடியல் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ். ஸோ ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதில் ஸ்பின்ஸ் அஸ் தி எர்த் ஸ்பின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் வந்து பார்க்ட் அட் டன் அபவ் ஈக்வேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, எர்த்து ஸ்பின் ஆகும்போது அந்த சேட்டலைட்டும் அந்த ஈக்வேட்டருக்கு மேலேயே சுற்றிட்டு இருக்கும். அப்போது எர்த்தோடைய ஸ்பின்னும் இந்த சேட்டலைட் ஸ்பின் ஆகிற ரேட்டுமே வந்து சிங்க் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்போது ஆன்சர் என்னன்னு பார்த்தா only one of the statements 2 and 3 is correct and that explains statement 1. C. Option C. இதுதான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். சரி. ஸோ பேசிக்காக இந்த ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட்னா என்ன, ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்னா என்ன, சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட்னா என்ன அப்படிங்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் இந்த டேபிளில் வந்து பேசிக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ரெண்டுக்குமே வந்து காமனான ஒரு சில விஷயங்கள் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த ஆர்பிட்டல் பீரியட் அப்படின்னு பார்த்தாக்க இது ரெண்டுக்குமே வந்து ஒரே டைமிங் தான், 24 hours. அடுத்தது ரெண்டு ஆர்பிட்டில் இருக்கிற சேட்டலைட்ஸுமே வந்து இட் வில் பி பார்க்ட் அபவ் அட் அ கிலோமீட்டர் ஆஃப் 35,786 kilometers. ஸோ இந்த பாயிண்டில் தான் வந்து சேட்டலைட் வந்து ஸ்டேபிளாக நிற்க முடியும். அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா எர்த்துடைய கிராவிட்டி அதை புல் பண்ணி கீழே எடுத்துரும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா, ரொம்ப மேலே போச்சு அப்படின்னா சேட்டலைட் வந்து ஸ்பேஸுக்கு தப்பிச்சு வெளியே போயிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆம்பியன்ட் லொக்காலிட்டி ஃபார் பார்க்கிங் தி சேட்டலைட். ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஜியோசிங்க்ரனஸ் அண்ட் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ். ரைட். அடுத்தது, which of the following hormones helps directly in plant growth? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் சயின்ஸ் கொஸ்டின்ஸ். ரைட். ஆக்சின், சைட்டோகினின்ஸ், ஜிப்ரெலிக் ஆசிட், அப்சிசிக் ஆசிட். ரைட். இப்போது பிளான்ட் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹார்மோன்ஸை. ரெண்டு விதமான ஹார்மோன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ரோத் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணுறது, இன்னொன்று க்ரோத் இன்ஹிபிட்டார்ஸ். ரைட். இப்போ இந்த க்ரோத் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணுற ஹார்மோன்ஸ் வந்து அந்த பேர்லேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அந்த செடி வளர்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணும். இப்போ இந்த க்ரோத் இன்ஹிபிட்டார்ஸின் இன்னொரு கேட்டகரி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இப்போ பிளான்ட் வந்து பொதுவாக எப்போவுமே ஒரு ஆப்டிமல் ஒரு ஆம்பியன்ட் கண்டிஷன்ஸில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு ட்ரவுட் வருது, இல்லை ஒரு ஃப்ளட் வருது அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் போது
அந்த பிளான்ட் அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கோ அந்த பிளான்ட் வந்து அதை சர்வை பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு சில ஹார்மோன்ஸ் உருவாகும், செக்ரெட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த இன்ஹிபிட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக இந்த இன்ஹிபிட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அல்லது ரெசிஸ்டிவ் ஹார்மோன்ஸை உருவாக்குற ஒரு ஹார்மோன்ஸ். ரைட், சரி. இப்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் 3 ஆக்சின், சைட்டோகினின்ஸ், ஜிப்ரலிக் இது மூணுமே வந்து growth ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஆப்சிசிக்ஸ் வந்து இது growth இன்ஹிபிட்டார். ஸோ ஆன்சர் வந்து 1, 2 and 3 ஒன்லி. ரைட், இதில் எத்திலீன் ஒன்று இருக்குது, கேஷியஸ் எத்திலீன். ஸோ இந்த கேஷியஸ் எத்திலீனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கேட்டகரியிலுமே அதை பார்க்குறாங்க. growth இன்ஹிபிட்டார்ஸ்லையும் பார்க்குறாங்க, இந்த growth ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ்லையும் அதை பார்க்குறாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த கேஷியஸ் எத்திலீன் வந்து எதில் சேர்க்குறாங்க அப்படின்னா இந்த growth இன்ஹிபிட்டார் கேட்டகரியில் வந்து அதை சேர்த்துக்கிறாங்க. ரைட், அடுத்தது consider the following statement regarding microorganisms. So some microorganisms play a key role in both plant growth and destruction. Some microorganisms can exist freely while others require hosts such as human to survive. Some microorganism bioaccumulates toxic substance to detoxify their surrounding. Right. So science and techல பெரும்பாலும் இந்த மாதிரி சம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆம்பிக்யூட்டியான ஒரு வேர்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா பொதுவாக அது கரெக்டாக இருக்கும். ரைட்டா, சரி. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிளே கீ ரோல் இன் போத் பிளான்ட் க்ரோத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். ட்ரூ. ஒரு டிசீஸ், ஒரு பிளான்ட்டுக்கு வந்து டிசீஸ் வருதுன்னா இருக்கட்டும், இல்லை அது வளர்கிறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோடைய ஆக்டிவிட்டி வந்து அங்கே இருக்குது. ரெண்டாவது, சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் எக்ஸிஸ்ட் ஃப்ரீலி வைல் அதர்ஸ் ரெக்வயர் ஹோஸ்ட் சச் அஸ் ஹியூமன்ஸ் டு சர்வைவ். ட்ரூ. அடுத்தது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பயோ அக்யூமுலேட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசணும் அப்படின்னா, ஓஷன்ஸில் வந்து ஆயில் ஸ்பில் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த ஆயில் ஸ்பில்லை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்க எதை சூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க. சூடோமோனஸ் அருகிமோசா, சூடோமோனஸ் அருகிமோசா இது வந்து an example of oil cleaning bacteria. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பயோ ரெமெடியேஷன் ப்ராசஸ்க்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆல் தி அபவ் 1, 2, 3. ரைட். அடுத்தது, consider the following statement. Plant cells rely on both mitochondria and chloroplast for energy production, while animal cells only have mitochondria for energy production. Animal cells store energy in the form of glycogen, whereas plant cells store energy as a starch. Animal cells contain large singular vacuole, while plant cells have multiple smaller vacuole. அடுத்தது, plant cell possess a distinct and well-defined cell wall, whereas animal cells lacks such structural components. ரொம்ப ஈஸி கொஸ்டின், சின்ன வயசில் பார்த்துருப்போம். பிளான்ட் செல், அனிமல் செல். ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒவ்வொரு வேலையை குறிக்குது. பெரும்பாலான பார்ட்ஸ் வந்து they do the similar work for both plant cell and animal cell. ஒரு சில டிஃப்ரென்ஸ் உண்டு. அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டாலே, நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மற்ற விஷயங்களை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். ஸோ இது வந்து தி ரெப்ரசன்டேஷன், தி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன? குளோரோபிளாஸ்ட், செல் வால், பிளாஸ்மோடெஸ்மாட்டா. ஸோ இது மூணுமே பிளான்ட் செல்லுக்கு மட்டும் உரியது. இங்கே வந்து அனிமல் செல்லுக்கு வந்து சென்ட்ரியோல்ஸ், லைசோசோம்ஸ் அண்ட் சென்ட்ரோசோம்ஸ். இது வந்து அனிமல் செல்ஸ்க்கு மட்டும் உரியது. ரைட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டைரக்டாக தப்பான ஸ்டேட்மெண்ட்டுக்கே போயிடுவோம். Animal cells contains a large singular vacuole, while plant cells have multiple smaller vacuole. அந்த டயக்ராம் மட்டும் ரஃபாக நமக்கு ஞாபகம் வந்திருந்தாலே இதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பிளான்ட் செல்லுக்கு தான் வந்து பெரிய வேக்யூல் உண்டு, அனிமல் செல்ஸுக்கு சின்ன வேக்யூல், அதுவும் தனித்தனியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? தேர்ட் ஒன் இஸ் தி ராங் ஒன். ஆல் தி அதர் ஆர் கரெக்ட். ஸோ ஒன்லி 3. சரி.
Next, passive immunity provides immediate protection, whereas active immunity requires time to develop. Active immunity is always acquired through vaccination, whereas passive immunity can be acquired through natural means such as maternal. So, immunity இது வந்து நமக்கு அக்வயர்டாக இருக்கலாம் இல்லை பாசிவாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து passive immunity provides immediate protection, whereas active immunity requires time to develop. இங்கே passive active immunity பற்றி பேசியிருக்காங்க. இப்போது இந்த passive immunity அப்படிங்கிறது வந்து பேசிக்காக ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருந்திருக்கலாம் அல்லது நம்மளே வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதே சமயத்தில் ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து நமக்குள்ளேயும் இருக்கும், ஆனால் வந்து இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அக்வைர்டு த்ரூ வேக்சினேஷன். சரியா? இப்போது இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்க போல் ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் ஆல்வேஸ் அக்வைர்ட் த்ரூ வேக்சினேஷன் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தப்பு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் passive immunity provides immediate protection அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ட்ரூ. அடுத்தது வேறஸ் ஆக்டிவ் இம்யூனிட்டி ரிக்வயர்ஸ் டைம் டு டெவலப். இப்போது நமக்கு சின்ன வயசில் வந்து அம்மா போட்டிருக்கலாம். அம்மா போட்டிருந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் அம்மா போட்டு நம்ம ரெக்கவர் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து லைஃப் லாங்காக நமக்கு அந்த இம்யூனிட்டி உருவாயிருக்கும். ஸோ இது வந்து த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஒன்ஸ் அந்த டிசீஸ் நமக்கு வந்துருச்சு, அந்த டிசீஸ் வந்து அடுத்த தடவை நம்ம பாடிக்குள்ளே வந்தாலும் அந்த ஆன்டிஜனை வந்து நம்மளுடைய பாடி ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ரைட்டா? ஸோ தி ஆக்டிவ் இம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் டைம் அது நமக்கு அந்த அம்மா போட வச்சுருந்தாலும் அடுத்ததை அது தடுக்குது. அப்போது இது டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஆக்டிவ் இம்யூனிட்டி ரெக்வயர்ஸ் டைம் டு டெவலப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ரைட். நெக்ஸ்ட், consider the following pairs. Chemicals commonly used as chemical name sodium benzoate preservative agent, capsaicin flavoring agent, saccharin sweetening agent. ரைட். இப்போது இது தெரிஞ்சிருக்கலாம் பலருக்கு, இல்லை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை ஒரு அளவுக்காவது நீங்கள் பக்கத்தில் வந்து ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். சக்கரின் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு, ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மீதி ரெண்டு சோடியம் பென்சோவேட் வந்து இந்த பல தடவை வந்து பேப்பர்ஸில், நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. கேப்சைசின் வந்து இதை மட்டும் நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா கேப்சைசின், ஸோ கேப்சிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அது கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் கேப்சிகம் வந்து பேசிக்காக மிளகா, அந்த மிளகாவை வந்து இந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரி விஷயங்கள்லையும் இந்த பர்டிகுலர் கெமிக்கல் காம்பவுண்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தி ஆன்சர் இஸ் சி, ஆல் த்ரீ பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். சரி, அடுத்தது ரைட். இப்போது யூபிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸை வச்சு கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இன் பாஸ்ட் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் என்ன ஏதுங்கிறத ஒரு கிளான்ஸ் விட்டுக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரைட். ஒன்று, இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து பல மடங்கு நேச்சுரல் ஸ்வீட்னஸ் கொடுக்குற எலிமெண்ட்ஸை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கராக ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து பெரும்பாலான ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து தே கண்டெயின் நோ கலோரிஸ். அது எவ்வளோ தான் டைஜஸ்ட் பண்ணாலும் அதுக்கு கலோரி நம்ம உடம்புல கலோரிஸ் போய் சேராது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய நாக்கில் இருக்க அந்த ரிசப்டார்ஸ் வந்து அந்த ஸ்வீட்னஸ் ஐடென்டிஃபை பண்ணும். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லாதனால அது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அதில் வந்து அதோடைய காம்பனன்ட்ஸை நம்மளுடைய பாடி பிரேக் டவுன் பண்ண முடியாதனால கலோரிஸ் வந்து நம்ம உடம்புல சேராது. ரைட்டா? ரிசப்டார்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்வீட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுனால நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். பட் அவர் பாடி கேனாட் பிரேக் டவுன் தி ஸ்வீட்னர். ரைட். அதனால தான் அது நோ கலோரிஸ்ன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அப்படின்னா இதை நம்ம சாப்பிட்றதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்னால எந்த ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்னா அது அப்படி சொல்ல முடியாது. நிறையா ரிப்போர்ட்ஸோ நிறையா ரிசர்ச்சஸோ நடந்துகிட்ருக்கு. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா,
கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், டயபெட்டிக் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா வர வாய்ப்பு உண்டு. இன்ஃபேக்ட் கார்சினோஜெனிக்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது, with reference to different types of virus, consider the following statements. Rhinovirus often has a lethal effect on the host. Retrovirus uses RNA as their genetic material. Adenovirus can be used effectively in gene therapy and vaccine development. சரி. ஸோ ரெட்ரோவைரஸ், அடினோவைரஸ் இதை பற்றி இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ரைனோ வைரஸ் ஆஃபன் ஹேஸ் அ லீத்தல் எஃபெக்ட் ஆன் தி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைனோ வைரஸ் பேசிக்காக இந்த ரைனோ வைரஸ் என்னப்பா, நமக்கு காமன் கோல்டு பிடிக்குது இல்லையா, சளி பிடிக்குது இல்லையா, அந்த சளி பேசிக்காக இந்த ரைனோ வைரஸ்னால தான் வருது. நமக்கு சளி பிடிச்சா நம்ம என்ன இறந்துடுறோமா? இல்லை இல்லையா. அப்போது ஆப்வியஸாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரைனோ வைரஸ் ஆஃபன் ஹேஸ் லீத்தல் எஃபெக்ட் ஆன் தி ஹோஸ்ட். தப்பு. அடுத்தது, ரெட்ரோவைரஸ் யூஸ் RNA அஸ் தேர் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ இந்த ரெட்ரோவைரஸ் பேசிக்காக டிஎன்ஏவா ஆர்என்ஏவை யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஆர்என்ஏவை தான் யூஸ் பண்ணுது. இப்போ இந்த ஆர்என்ஏவை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க, அதை ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாகவே கமாண்ட் கொடுக்குது. நமக்குள்ளே ஒரு டிசீஸ் ஒரு ஜெர்ம் வந்து உள்ளே போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அது எந்த நேச்சரில் எப்படி அது நம்ம பாடியை தாக்கும் அப்படின்னா, நம்மளுடைய செல்ஸை வந்து டார்கெட் பண்ணி அதை டார்கெட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜெர்ம் வந்து டிஎன்ஏ பேஸ்டு ஜெர்மாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஎன்ஏ ஜெர்ம் வந்து ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகிட்டு டிரான்ஸ்கிரைப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டார்ட் பண்ணும். அதாவது அதோடைய வேலையை அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? அப்போது கண்டிப்பாக இந்த ஆர்என்ஏவாக ஒரு ஜெர்ம் வந்து மாறினா தான் வந்து அப்போது அந்த டிசீஸை வந்து அந்த ஜெர்ம்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு சில வைரஸ் டேரெக்டாக ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அந்த மாதிரி வைரஸ் தான் வந்து இங்கே ரெட்ரோ வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெட்ரோ வைரஸஸ் யூசஸ் RNA as their genetic material. ட்ரூ. அடுத்தது, அடினோ வைரஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் அஸ் ஜீன் தெரப்பி அண்ட் வேக்சின் டெவலப்மெண்ட். சரி. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. இப்போது கோவிட் வந்தது. அந்த கோவிடில் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்துருப்போம். அந்த கோவிடுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்கிற ஒன்று இருக்கும். அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் வந்து நம்மளுடைய செல்ஸில் போய் அட்டாச் ஆகிட்டு ஒரு ரிசப்டார்ஸில் அட்டாச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது ப்ரொலிஃபரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்மளுடைய பாடியில் இருக்க அந்த செல்லில் அந்த ரிசப்டார்ஸில் போய் அட்டாச் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ரிசப்டார்ஸ் என்னென்னா ACE2 அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் இந்த ACE2 இந்த ரிசப்டார் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரி. இப்போது இந்த அடினோ வைரஸ் கேன் பி யூஸ்ட் எஃபெக்டிவ்லி இன் ஜீன் தெரப்பி அண்ட் வேக்சின் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இதில் இந்த அடினோ வைரஸ் வெக்டார்ஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இந்த ரிசப்டார்ஸையோ இந்த செல்லில் இருக்க அந்த ரிசப்டார்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இதில் அட்டாச் ஆகிறதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து இந்த பர்டிகுலர் அடினோ வைரஸில் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பர்டிகுலர் பர்பஸ், ஒரு ஸ்பெசிஃபைடு பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்ல வரேன். இப்போது ஆஸ்ட்ரோசெனாக் அப்படிங்கிற ஒரு கோவிட் வேக்சினை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பர்டிகுலர் வேக்சின் வந்து இந்த அடினோ வைரஸ் பேஸில் தான் வந்து தயாரிச்சாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, மீதி ரெண்டு கரெக்டு, ஒன்லி 2. சரி. Which one of the following statement is not correct? Both diphtheria and pertussis are airborne diseases that can spread from person to person. Pertussis is caused by a bacteria that primarily infects the respiratory tract. Vaccines are available for TB, pertussis, diphtheria, but not for tetanus. Those infected with tuberculosis do not always show symptoms for years. சரி. இப்போ கம்பேரிட்டிவ்லி ஈஸி கொஸ்டின். காரணம் என்னன்னு பார்த்தாக்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் TB, பெர்டூசிஸ், டிப்தீரியா பட் நாட் ஃபார் டெட்டானஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஃபால்ஸ். டெட்டானஸ்க்கும் மருந்து உண்டு. சரி. இப்போது ஜென்ரல் டேர்ம்ஸில் பார்க்கும்போது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்க போல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நாலேஜ் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. டெட்டானஸ்க்கு வந்து மருந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி. இப்போது
The last statement பாருங்க, those infected with tuberculosis do not always show symptoms for years ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு டவுட்டாக இருக்கலாம். இப்போது WHO அந்த சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தாக்க வேர்ல்டில் இருக்கிற 1/4 ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து இஸ் எக்ஸ்போஸ்டு டு டியூபர்குலோசிஸ், இன்ஃபெக்டட் வித் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சிம்டம்ஸ் வந்து வெளியே தெரிகிறது வந்து only 5 to 10% ஆஃப் தி பீப்புள் இன்ஃபெக்டட் பை திஸ் பர்டிகுலர் ஜெர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க, டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வருஷங்கள் நம்மளுடைய பாடியில் ப்ராப்பரான இம்யூனிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஈவன் தோ இந்த டியூபர்குலோசிஸ் வந்து நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணாலும் நம்ம அதை சஸ்டைன் பண்ணிவிட்டு நார்மல் பர்சனாக இருக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம நார்மலாக இருக்கோம், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அதை ஃபைட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து வேறு யாருக்காவது அது போகுமா, அது பரவுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரைட்டா? எப்போ நம்ம இன்ஃபெக்ட் ஆகி நமக்கு உடம்புலேயே சிம்டம் உருவாகி அது வெளியாக ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து நம்ம மற்றவங்களுக்கும் பரப்ப ஆரம்பிப்போம். சரியா? ஸோ அதன்படி பார்க்கும்போது தோஸ் இன்ஃபெக்டட் வித் டியூபர்குலோசிஸ் do not always show symptoms for years அப்படிங்கிறது வந்து ட்ரூ. ஸோ இங்கே ஆன்சர் வந்து சி, டெட்டானஸ்க்கு வந்து மருந்து உண்டு. ரைட். இந்த டெட்டானஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க மீதி டிசீஸ் டிப்தீரியா, பெர்டோசிஸ் இது எல்லாமே வந்து டியூபர்குலோசிஸ் எல்லாமே வந்து பர்சன் டு பர்சன் பரவும். ஆனால் அந்த டெட்டானஸ் வந்து பர்சன் டு பர்சன் வந்து பரவாது. இப்போது நம்மளுடைய ஸ்கின்ல ஏதோ ஒரு கிராக்கு இல்லை நம்ம ஏதோ அடிபட்டிருக்கு, அந்த ஸ்கின் நம்மளுடைய இது வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, வேர்ல்ட்லி எலிமெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா டெட்டானஸ் பரவறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை தவிர பர்சன் டு பர்சன் அது பரவாது. ரைட். அடுத்தது, which one of the following statement is correct regarding the process of photosynthesis? Only green plants and cyanobacteria can prepare their own food by the process of photosynthesis. Photosynthesis occurs exclusively in the leaf area of the plants. Photosynthesis occurs both in eukaryotic and as well as prokaryotic organisms. Oxygen is the only byproduct of the photosynthesis. சரி, இதுக்கு கம்பேரிட்டிவ்லி ஈஸி கொஸ்டின். இதுக்கு ஆன்சர்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தாக்க photosynthesis occurs exclusively in the leaves area of the plant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கரெக்ட். Photosynthesis occurs both in eukaryotic and as well as prokaryotic organism. ஸோ ஆன்சர்னு பார்த்தாக்க சி. இப்போது நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் பிளான்ட் வந்து they make their food through photosynthesis ன்னு பார்த்துருப்போம். அப்போ அந்த photosynthesis வந்து பொதுவாக நம்ம படித்தது இலைகளில் நடக்கும், அந்த பிளான்ட்ஸோடைய இலைகளில் லீவ்ஸில் நடக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அது வந்து ஒரு ஜென்ரல் மிஸ்கன்செப்ஷன். இலைகளில் மட்டும் இல்லை, ஸ்டெம்ஸு இந்த மாதிரி அதோடைய இதில் க்ரீன் கலரில் ஒரு செடியில் எங்கெங்கெல்லாம் உங்களால் பார்க்க முடியுதோ அந்த இடங்களில் பெரும்பாலான இடங்களில் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ஒரு ப்ராசஸ் அங்கே நடக்கும். ஸோ அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி க்ரீன் பிளான்ட்ஸ் அண்ட் சைனோபாக்டீரியாஸ் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் க்ரீன் பிளான்ட்ஸ் சைனோபாக்டீரியாஸ் இல்லாமல் க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா, டயாட்டம்ஸ் இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸுமே வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தன்னுடைய ஃபுட்டை உருவாக்கிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சிஜன் இஸ் தி ஒன்லி பை ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் வந்து இங்கே சி. சரி, அடுத்தது கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் live microorganisms that promote gut health, whereas prebiotics are microbes that are both beneficial and harmful. அடுத்தது, while probiotics can be obtained from food products, prebiotics cannot be acquired from any food source. சரி, இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் லைவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தட் ப்ரொமோட் கட் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது தட் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீபயோட்டிக்ஸ் ஆர் மைக்ரோப்ஸ் தட் ஆர் போத் பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் பேசிக்காக என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
அது வந்து ஒரு ஃபுட் ஃபைபர். அங்கே வந்து பெருசாக வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் வந்து அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் இங்கே ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மைக்ரோப்ஸே ஃபர்ஸ்ட்டு கிடையாது. தே ஆர் நாட் மைக்ரோப்ஸ், தே ஆர் நான் டைஜஸ்டபிள் ஃபுட் ஃபைபர்ஸ். இது பேசிக்காக இந்த ஃபுட் ஃபைபர்ஸ் வந்து நம்மளுடைய கட் பாக்டீரியாவுக்கு இன்டர்ன் ஒரு உணவாக இருக்குமே தவிர அதுவே வந்து ஒரு மைக்ரோப் கிடையாது. ரைட், அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், while probiotics can be obtained from food products, prebiotics cannot be acquired from any food source அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ப்ரீபயோட்டிக்ஸுமே வந்து நம்மளுடைய ஃபுட் சோர்ஸில் வந்து கிடைக்கும். ரைட்டா? இன்ஃபேக்ட் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா யோகர்ட் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். ப்ரீபயோட்டிக்ஸ் வந்து கார்லிக், ஆனியன் இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இதுக்கு ஆன்சர் டி. Next, consider the following pairs. So, cell organelles, chief functions. Again, நம்மளுடைய animal cell, plant cell அதை பற்றின ஒரு question. So, comparatively easy question. இங்கே வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய வேலை அப்படின்னு பார்த்தாக்கா சிந்தசைசிங் லிப்பிட்ஸ் அண்ட் ஸ்டெராய்ட்ஸ். அடுத்தது ரிபோசோம்ஸ் வந்து சிந்தசைசஸ் புரோட்டீன். அடுத்தது லைசோசோம்ஸ் வேலைன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக டெட் செல்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணுறது. இன்ஃபேக்ட் லைசோசோம்ஸ் வந்து சூசைடல் பேக் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அடுத்தது கோல்கி அப்பரேட்டஸ் வந்து ஸ்டோரிங், மாடிஃபைங் அண்ட் பேக்கேஜிங் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இதோடைய ஒர்க்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஸ்பெஷலைஸ்ட் ஒர்க் உண்டு. ரைட், இப்போ இங்கே வந்து தப்பான பேர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்க 4th பேர் வந்து இங்கே இந்த கோல்கி அப்பரேட்டஸ் இருக்கு இல்லையா, டைஜஸ்ட் வேஸ்ட் அண்ட் செல் டிப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அது தப்பு. அடுத்து லைசோசோம்ஸ்க்கு வந்து புரோட்டீன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. ரிபோசோம்ஸ் வந்து சிந்தசைசஸ் புரோட்டீன் சொல்லியிருக்காங்க, அது கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் ரீசைக்கிளிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். ஸோ அதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் ஹியர் இஸ் 1 pair only. Comparatively easy question. அடுத்தது, consider the following statement with reference to mitochondrial donation treatment, MDT. MDT is a technique in which a child is conceived through in vitro fertilization method. The child born will have genetic material and mitochondrial DNA from the donor, not from the biological parent. Right. ஸோ நம்ம நியூஸில் 3 parent பேபி அப்படிங்கிற ஒரு புது ஒரு 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 வினோதமான விஷயத்தை வந்து நம்ம பார்த்து வந்துருக்கலாம். பேசிக்காக என்ன அப்படின்னா, பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அவங்களில் ஏதோ ஒரு ஜெனட்டிக் டிசீஸ், ஒரு ஹெரிடிட்ரி டிசீஸ் ஏதாவது இருந்தால் அது குழந்தைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது அவங்க குழந்தையே வந்து கன்சீவ் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக்குள்ளே கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கிற ஒரு கப்புள் வந்து தே கேன் ஹாவ் பேபிஸ். எப்படி அப்படின்னு பார்த்தாக்க இந்த மைட்டோகாண்ட்ரியல் டொனேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேசிக்காக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, 3rd person ஒருத்தவங்களை கொண்டு வராங்க. அவங்க வந்து ஹெல்த்தி எக்கு வச்சுருப்பாங்க. இப்போ பேசிக்காக மைட்டோகாண்ட்ரியா வந்து யார்கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு போகும் அப்படின்னு பார்த்தாக்க அம்மா கிட்ட இருந்து தான் குழந்தைங்களுக்கு போகும். இப்போ அம்மா கிட்ட ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அம்மாவுடைய இந்த மைட்டோகாண்ட்ரியா, டிஃபெக்டிவ் மைட்டோகாண்ட்ரியா உள்ள அந்த எக்கை எடுத்துட்டு அந்த டோனரோடைய ஹெல்த்தி மைட்டோகாண்ட்ரியால் எக்கை வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இன்வெட்ரோ ஃபர்டிலைசேஷன் மெத்தட் மூலமாக வந்து அந்த குழந்தைய வந்து உருவாக்குறாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க அம்மா கிட்டேருந்து அந்த ஜெனட்டிக் டிஸார்டர் உள்ள அந்த டிஃபெக்டிவ் மைட்டோகாண்ட்ரியாவை எடுத்துட்டனால ஹெல்த்தி மைட்டோகாண்ட்ரியாவும் அங்கே உள்ளே வச்சுருக்கறனால டிசீஸை மட்டும் எலிமினேட் பண்ணிவிட்டு பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோடைய
காம்பனன்ட்ஸும் டோனாரோடைய காம்பனன்ட்ஸும் ஜெனட்டிக் காம்பனன்ட்ஸும் உள்ள வச்சு ஒரு குழந்தை உருவாகுது. இதுதான் இந்த 3 parent பேபின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக் இன் விச் சைல்டு இஸ் கன்சீவ் த்ரூ இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், தட் இஸ் ட்ரூ. ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா சைல்டு பார்ன் வில் ஹேவ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஃப்ரம் தி டோனார் நாட் ஃப்ரம் தி பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ். தப்பு. இப்போது எக்கு மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போ ஆன்சர் ஏ. சரி, அடுத்தது consider the following statement. Stove lighter creates sparks using piezoelectric material. Statement 2, piezoelectric material characteristically generates heat when an external pressure is applied to it. Right. So piezoelectric materials, இப்போ இது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒன்ஸ் நம்ம ப்ரெஷர் அதுக்கு மேலே அப்ளை பண்ணாக்க அங்கே வந்து சின்ன சின்ன ஸ்பார்க்கிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து உருவாகும். பேசிக்காக அங்கே எலக்ட்ரிசிட்டி உருவாகும். இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய டச் ஃபோன். டச் ஃபோன்ஸில் நம்ம டச் பண்ணாக்க அந்த பர்டிகுலர் இடங்களில் ஒரு எலக்ட்ரான்ஸ் உருவாகுது, அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் உருவாகுது. அதுதான் பேசிக்காக எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன மைன்யூட் ஸ்பார்க்கிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்தாக்க அந்த நம்ம டச் பண்ணுற இடங்களில் ஒரு சென்சர் உருவாக்குது. அங்கே தான் வந்து டச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் நடக்குது. ஸோ இதுதான் தி பேசிக் பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்போ இதை யூஸ் பண்ணி பல இடங்களை நம்ம அப்ளை பண்ணியிருந்திருக்கோம். ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் வந்து இந்த ஸ்டோவ் லைட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது, பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லி ஜென்ரேட்ஸ் ஹீட் when an external pressure is applied to it ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஹீட் அங்கே ஜென்ரேட் ஆகிறதில்ல, இங்கே எலக்ட்ரிசிட்டி தான் ஜென்ரேட் ஆகுது. அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆப்வியஸாக ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். சரி, அடுத்தது, sun appears red during sunrise and sunset. It is explained by which of the following? Reflection of sunlight by clouds, absorption of light rays by the atmosphere, scattering of light rays by atmospheric particles. Human eyes are not sensitive to other colors during that part of the day. Okay, general question, நம்ம டே டு டே லைஃப்பில் அப்சர்வ் பண்ணுற ஒரு ஃபினாமினன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை தி அட்மாஸ்பியரிக் பார்ட்டிகல்ஸ். சரி, இப்போது இதுக்கு ஒரு பிரின்சிபல் உண்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தாக்க ரைலே ஸ்கேட்டரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரைலே ஸ்கேட்டரிங் பேசிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரிக் பார்ட்டிகல்ஸில் இன்கம்மிங் ரேஸ், அதாவது சூரியன்லேருந்து வர்ற அந்த லைட் வந்து அந்த ஃபோட்டான்ஸை வந்து அட்மாஸ்பியருக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் அட்மாஸ்பியரில் சஸ்பெண்ட் ஆகிருக்க இந்த ஏரோசோல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா எல்லா இடங்கள்லையும் பரவுற மாதிரி அது ஸ்கேட்டர் பண்ணும். அப்படி ஸ்கேட்டர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து நமக்கு தெரியுது. இப்போது இங்கே சன்செட் அப்பியர்ஸ் ரெட் அப்படின்னு பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் ஈவினிங்கும் இந்த சன் வந்து ரைசஸ் அட் ஈஸ்ட் அண்ட் ஃபால்ஸ் அட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா பேசிக்காக அந்த சன் ரேஸ் வந்து ஸ்லாண்டிங்காக படும். ரைட்டா? இப்போது எர்த் இருக்குது, எர்த்தில் ஈஸ்ட் பக்கம் வந்து சன் ரைஸ் ஆகுது. அப்படி ரைஸ் ஆகும்போது ஆரம்பத்தில் அந்த சன் ரேஸ் வந்து ஸ்லாண்டிங்காக உள்ளக்க நம்மளுடைய அட்மாஸ்பியருக்குள்ள வரும். அப்படின்னா தி மோஸ்ட் வேவ் லென்த் உள்ள அந்த லைட் ஃபோட்டான்ஸ் தான் வந்து நமக்கு ஸ்கேட்டர் ஆகி படும். அப்படின்னா இந்த வேவ் லென்த் ஆஃப் அ விசிபிள் லைட் அந்த ஸ்பெக்ட்ரமில் வந்து கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விப்ஜிஆர்னு சொல்லுவோம். அந்த விசிபிள் லைட்டை விப்ஜிஆர்னு சொல்லுவோம். அந்த விப்ஜிஆரில் லாஸ்ட் எண்டில் இருக்கிறது வந்து ரெட் கலர், ஆரஞ்ச் அண்ட் ரெட் இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த எண்டில், இந்த ஆரஞ்ச் அண்ட் ரெட் எண்டில் வந்து இந்த வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். விப்ஜிஆர் இந்த ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்கும். சரி, இப்போது இந்த வேவ் லென்த் அதிகமாக இருக்க பார்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அந்த சன் செட்லேயும் அந்த சன் ரைஸ்லேயும் வந்து அந்த சன் ரேஸ் ஓவராக ஸ்லாண்டிங்காக ட்ராவல் ஆகிறதுனால வேவ் லென்த் அதிகமாக உள்ள அந்த கலர்ஸ் மட்டும் நமக்கு ஸ்கேட்டர் ஆகி நமக்கு அந்த ரெட் அண்ட் ஆரஞ்ச் கலராக நமக்கு அப்பியர் ஆகுது. ரைட்டா?
இதோடைய பிரின்சிபல் தான் நம்ம ஏற்கனவே பேசின போல ரைலே ஸ்கேட்டரிங்னு சொல்கிறாங்க. இப்போ அது இல்லாமல் we also have some other principles here. இது என்னன்னு பார்த்தா ராமன் ஸ்கேட்டரிங்னு ஒன்று இருக்குது, மெய் ஸ்கேட்டரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது இன்கமிங் ஃபோட்டான்ஸ், அதாவது சன்ல இருந்து வர அந்த லைட்டை அட்மாஸ்பியருக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த இன்கமிங் ஃபோட்டான்ஸ் அதோடைய வேவ் லென்த்தை விட கொஞ்சம் பெருசாக இருந்து ஸ்கேட்டர் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தாக்க, அந்த பார்ட்டிகல் ஸ்கேட்டர் பண்ணுதுன்னு பார்த்தா அது மெய் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேசிக்காக எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் கேட்டகரியில் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக்னு 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த இன்எலாஸ்டிக்கில் தான் வந்து ரைலே நம்ம ஏற்கனவே பேசினதும் இந்த மெய் இந்த ஸ்கேட்டரிங்கும் பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ரைலே மெய் அப்படிங்கிற 2 ஸ்கேட்டரிங் பார்த்துருக்கோம். இந்த 2 ஸ்கேட்டரிங்குமே வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுலேயுமே பேசிக்காக வந்து இன்கமிங் சன்லைட்டை ஸ்கேட்டர் பண்ணுது. அந்த ஸ்கேட்டர் பண்ணுற அந்த பார்ட்டிகளோடைய சைஸ் வந்து டிஃபர் ஆச்சு அப்படின்னா இதர் ரைலே ஸ்கேட்டரிங் அல்லது மெய் ஸ்கேட்டரிங். அந்த பார்ட்டிகளோடைய சைஸ் வந்து ஈக்குவல் டு தி வேவ் லென்த் ஆஃப் இன்கமிங் ஃபோட்டானாக இருந்ததுன்னா அது ரைலே ஸ்கேட்டரிங். அந்த பார்ட்டிக்கிள் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னு பார்த்தா அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெய் ஸ்கேட்டரிங்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் வந்து எது வருதுன்னா ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த மெய் ஸ்கேட்டரிங்கில் நமக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தாக்க இந்த ஒயிட் கிளவுட்ஸ். இப்போது இன்கமிங் ஃபோட்டான் அந்த ஃபோட்டானுடைய வேவ் லென்த்தை விட பெருசாக இருக்குது, பார்ட்டிகல் வந்து பெருசாக இருக்குது. அப்போது எல்லா இடத்துலையும் அந்த ஸ்கேட்டரிங் இருக்கும். அப்போ இந்த எல்லா இடத்துலையும் ஸ்கேட்டர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்க அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து இட் அப்பியர்ஸ் அஸ் ஒயிட் கலர். இதுதான் இங்கே சொல்கிறாங்க கிளவுடு ஒயிட்டாக தெரியறதுக்கான காரணம் வந்து மெய் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைலே ஸ்கேட்டரிங் ரெட் கலர் சன், அதாவது சன் ரைஸ் அப்பையும் சன் செட் அப்பையும் அப்பியர் ஆகிறதுக்கான காரணம் ரைலே ஸ்கேட்டரிங். கிளவுடு ஒயிட்டாக அப்பியறதுக்கான காரணம் மெய் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது consider the following: kicking a football, jumping off a boat in the river, a bullet fired by a gun, cricketer draws hands backward while catching the ball, launching of a rocket from the ground. How many of the above activities involve Newton's third law? So Newton's third law னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். Every action has its equivalent and opposite reaction. So இது வந்து Newton's third law. அதாவது ஒரு 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 விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பஞ்சிங் பேக்கில் பஞ்ச் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தாக்க நம்ம எவ்வளோ பவர் கொடுக்குறோமோ அந்த பவர் வந்து அங்கே ஒரு இம்பேக்டை உருவாக்கும். அந்த இம்பேக்ட் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஈக்குவலாக நம்ம கொடுக்குற பஞ்ச் வந்து ஒரு டென்ட்டை உருவாக்கும். அந்த டென்ட்டை வந்து அதே சமயத்தில் ரெசிஸ்ட்டும் பண்ணும். ஒரு பஞ்சிங் பேக்கில் குத்தும் போது ஒரு சின்ன குழி உருவாகலாம், ஆனால் அதே சமயத்தில் அந்த பஞ்சிங் பேக் நம்மளை ரெசிஸ்ட்டும் பண்ணும். ஸோ இதுதான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதன்படி பார்க்கும்போது கிக்கிங் ஆஃப் அ ஃபுட்பால் இஸ் அ எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிள். ஜம்பிங் ஆஃப் அ போட் இன் தி ரிவர். இப்போது நம்ம ஒரு போட்லேருந்து நீங்கள் உள்ள ஆற்றுக்குள்ளே குதிக்கிறீங்க அப்படின்னா, குதிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த போட் வந்து ஆடிட்டுருக்கு. ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அங்கேயும் அப்சர்வ் ஆகுது. புல்லட் ஃபயர்ட் பை அ கன். ஒன்ஸ் நீங்கள் சுடுறீங்க, சுடும் போது என்ன ஆகுதுன்னா ரீகாயில்னு சொல்லுவாங்க. அந்த புல்லட் வந்து அந்த இதுலேருந்து வெளியே போகும்போது, கன்லேருந்து வெளியே போகும்போது அந்த புல்லட் இங்கே ஃபயர் ஆன அந்த ப்ரெஷர், அந்த இம்பேக்டை வந்து நம்ம கையில் நம்ம ஃபீல் பண்ணுவோம். புரியுதா? ஸோ இந்த புல்லட் ஃபயர்ட் பை அ கன் வந்து ரீகாயில் பண்ணுறது வந்து an example of Newton's third law. Cricketer draws hands backward while catching the ball. This statement க்கு வருவோம். அடுத்து launching of the rockets from the ground. This is also one good example of third law. சரி, இப்போ இந்த fourth statement பார்த்தீங்கன்னா cricketer draws hands backward while catching the ball. இப்போ ஒரு பால் வந்து உங்களை நோக்கி வருது, கிரிக்கெட் பால் வந்து உங்களை நோக்கி வருது, நீங்கள் அதை கேட்ச் பண்ணணும். அப்படி கேட்ச் பண்ணும்போது நீங்கள் சும்மா கட்டை மாதிரி பிடிச்சி அப்படியே நகராமல் இருந்து அந்த பாலை நீங்கள் கேட்ச் பண்ணிங்கன்னா உங்கள் கை வந்து பயங்கரமாக வலிக்கும். இப்போ இந்த வலிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்க, அந்த பால் வரும்போது பிடிச்சிட்டு அந்த கையை வந்து கொஞ்சம் வேகமாக பின்னாடி இழுப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தாக்க, அந்த பாலோடைய இனர்ஷியாவை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பால்க்குன்னு ஒரு இனர்ஷியா உண்டு,
அந்த லா ஆஃப் இனர்ஷியா மூலமாக ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வருது. அந்த இனர்ஷியாவை நீங்கள் உடனே அப்படியே ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கை தான் வலிக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தாக்க ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக கையை பின்னாடி இழுப்போம், பிடிச்சது பின்னாடி இழுப்போம். இது வந்து an எக்ஸாம்பிள் ஆஃப் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, நாட் தேர்ட் லா. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் அதர். அப்போது இங்கே கேட்டிருக்கிறது என்னென்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா பற்றி கேட்டிருக்காங்க. அப்போது ஆன்சர் என்ன? ஒன்லி 4. ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின். Consider the following: naphthalene, camphor, caffeine, iodine, dry ice. ஸோ இதெல்லாம் வந்து எந்த காம்பவுண்ட் வந்து இதில் அண்டர்கோ சப்ளிமேஷன் கொடுத்துருக்காங்க. சப்ளிமேஷன் நமக்கு தெரியும், இந்த கேம்ஃபர் அப்படின்னா டைரெக்டாக சாலிட்லேருந்து கேஷாக மாறுறது, ரைட்டா? ஸோ இது எல்லாமே வந்து இன்ஃபேக்ட் அண்டர்கோ சப்ளிமேஷன். ஸோ இங்கே ஆன்சர் வந்து டி. ஒரு சிலருக்கு டவுட் இருந்திருக்கலாம், கெஃபைன் மூலமாக டவுட் இருந்திருக்கலாம், அயோடினில் டவுட் இருந்திருக்கலாம், பட் தே ஆல்சோ அண்டர்கோ சப்ளிமேஷன். அயோடின் இன்ஃபேக்ட் வந்து எப்படின்னா ஒரு வயலட் கலர் கேஸாக மாறி வெளியே காற்றுல பரவிடும். கெஃபைனுமே வந்து ஹை டிகிரியில் வந்து கெஃபைனும் சப்ளிமேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுத்தப்படுது. சரியா? ரைட். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் 1 2 3 4 5. சரி, அடுத்து among the following organism which one does not belong to the class of other three? Comparatively easy question. இதுக்கு ஆன்சர் வந்து frog. இங்கே வந்து frog, it is an amphibian. மீதி எல்லாமே வந்து reptiles. So amphibian is different from reptile. ரைட். இப்போ இந்த amphibian வந்து இதோடைய நேச்சர்லாம் தெரியும், நீங்கள் எப்படி வாழுது என்ன ஏது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான நேச்சர்ஸ் எல்லாமே தெரியும். இப்போது லிசர்ட், ஸ்னேக், crocodile இது வந்து ரெப்டைல்னு பார்க்குறோம். இது பேசிக்காக வந்து என்ன நேச்சர் உள்ளது அப்படின்னா எக்டோதெர்மிக் அப்படிங்கிற ஒரு நேச்சர் உரியது. ஸோ எக்டோதெர்மிக் அப்படின்னா தே ஆர் பேசிக்கலி கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். சரி, அடுத்தது consider the following statement about neutrinos. Neutrinos are subatomic particles that interact only via the weak nuclear force and gravity, making them extremely difficult to detect. Among the particles that have mass, neutrons are the most abundant particles in the universe. சரி, நியூட்ரினோஸ் நம்ம பேப்பரில் பார்த்துருக்க வாய்ப்புண்டு. போடி ஹில்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் நியூட்ரினோ லேப் வந்து உருவாக்கலான்னு ப்ரொப்போசல் உண்டு. ஆனால் people are opposing for it for various reasons. பக்கத்தில் வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து பீப்புள் அப்போஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வாட் இஸ் நியூட்ரான் ஹியர்? நியூட்ரான் பேசிக்காக வந்து among the in fact most abundant particle in the universe that has mass. அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தட் இஸ் ட்ரூ. the source of neutrons என்னன்னு பார்த்தாக்க ஸ்டார்ஸ், நம்மளுடைய சோலார் சிஸ்டமில் சன். சரியா? இப்போ சன்லேருந்து என்ன ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எமிட் ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க ஃபோட்டான்ஸ், தட் இஸ் லைட். சரியா? இப்போ லைட்டுக்கு மாஸ் இருக்கான்னா கிடையாது. சரியா? இப்போ லைட்டுக்கு மாஸ் இருந்தாக்க அதுதான் தி மோஸ்ட் அபண்டன்ட் பார்ட்டிகல்ஸ் தட் வித் தி மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். லைட்டுக்கு மாஸ் கிடையாது. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? தி பார்ட்டிகல் தட் ஹாவ் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து வர்றோம். இப்போ இந்த சன்லேருந்து அடுத்து நியூட்ரான்ஸ் எமிட் ஆகுது. இந்த நியூட்ரான்ஸ்க்கு வந்து மாஸ் உண்டு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், நியூட்ரானுக்கு மாஸ் இருக்கிறது வந்து ரொம்பவே நெக்லிஜிபிள். சரியா? ஹவவர் நியூட்ரான் ஹேஸ் மாஸ். அதனால இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அமாங் தி பார்ட்டிகல்ஸ் தட் ஹேவ் மாஸ், நியூட்ரான்ஸ் ஆர் தி மோஸ்ட் அபண்டன்ட் பார்ட்டிகல்ஸ் இன் தி யூனிவர்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தட் இன்டராக்ட்ஸ் ஒன்லி வித் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிட்டின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நியூட்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்குது. ஒன்று எலக்ட்ரான் நியூட்ரான், இன்னொன்று முவான் நியூட்ரான், அடுத்தது டவ் நியூட்ரான். சரி, இப்போ இந்த நியூட்ரான்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலக்ட்ரான் நியூட்ரான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த ட்ராவல் ஆகிட்டு இருக்க டைம்லேயே அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் முவான் நியூட்ரானாவோ இல்லை டவ் நியூட்ரானாவோ மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் டவ் வந்து முவானாவோ இல்லை எலக்ட்ரானாவோ
மாறும். அதே போல் முவான் வந்து இதர் அதர் டூவாகவும் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நியூட்ரான் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த நியூட்ரான் வந்து இதுங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காரணம் என்னன்னு பார்த்தாக்க அதுக்கு நெக்லிஜிபிள் மாஸ், ஹை எனர்ஜி இருக்கிறனால என்ன ஆகுன்னு பார்த்தா எந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் கூடவும் இன்ட்ராக்ட் ஆகாது. சரிங்களா? பேசிக்காக 4 ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், இன்னொன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இன்னொன்று வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், இன்னொன்று கிராவிட்டி. இப்போது இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், இந்த கிராவிட்டி, இது ரெண்டும் கன்சிடர்ட் அஸ் அமாங் தி வீக்கஸ்ட் ஃபோர்ஸஸ். மீது ரெண்டும் ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ், இது வந்து வீக்கஸ்ட் ஃபோர்ஸஸ். இப்போது இந்த நியூட்ரான்ஸ் வந்து இட் இன்ட்ராக்ட்ஸ் ஒன்லி வித் தீஸ் வீக் ஃபோர்ஸஸ், தட் இஸ் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிட்டி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ இதனால இந்த மாதிரி ஒரு நேச்சர் நியூட்ரான்ஸ் இருக்கிறனால அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. சரி, இப்போ டார்க் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எங்கேயா கேள்விப்பட்டிருப்போம். டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி வந்து மேக்ஸ் அப் ஃபார் அபவுட் 95% ஆஃப் தி நோன் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த டார்க் மேட்டரை படிக்கிறதுக்கு வந்து லக்ஸ் ஜெஃப்லின் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போய்கிட்டு இருக்கு. லக்ஸ் ஜெஃப்லின் சொல்லிட்டு இப்போ இதே போல் பாண்டா எக்ஸ்டி, ஜெனான் எக்ஸ்டி அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இட்டாலியில், சைனாவில் எல்லாத்துலேயும் நடத்திட்டு வர்றாங்க. ஸோ பேசிக்காக இது எதுக்காகன்னா நம்ம பார்த்த போல் டார்க் மேட்டரை படிக்கிறதுக்கு. சரி, இப்போ இந்த டார்க் மேட்டரை படிக்கிறதுமே வந்து கஷ்டமான வேலை. காரணம் என்னென்னு பார்த்தாக்கா இந்த டார்க் மேட்டர் இஸ் ஆல்சோ வெரி எலூசிவ். இதை படிக்கிறதுக்கு ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அண்டர் கிரவுண்டில் ரொம்ப ஆழமாக வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போது இங்கே நியூட்ரான்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த நியூட்ரான்ஸ் பேசியிருக்கும் போது அந்த டார்க் மேட்டர் ஏன் உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் மேட்டரை படிக்கிறதுக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சில டைம் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணுது, இந்த சென்சிட்டிவ் நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணுது. அப்போது இந்த டார்க் மேட்டரை படிக்கணும்னு உள்ளே போய் உட்காந்து அதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நியூட்ரான்ஸோடைய அந்த இன்டர்ஃபரன்ஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நியூட்ரான் ஃபாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூட்ரான் ஃபாகுன்னு எங்கேயாவது நீங்கள் வந்து கேள்விப்பட்டீங்க, ஏதாவது பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அது பெருசாக வந்து ஒரு பெரிய புது கான்செப்ட்லாம் கிடையாது. டார்க் மேட்டர்ஸை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இன்டர்ஃபரன்ஸ், நியூட்ரானோட இன்டர்ஃபரன்ஸை வந்து நியூட்ரான் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது the terms quasar, accretion disk and ergosphere were recently in news. They are related to which of the following? So answer to this is black hole. So black hole பேசிக்கா ஒரு பிளாக் ஹோலோடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு பிளாக் ஹோல்னால என்ன தெரியும் அப்படின்னா ஈவன் தி லைட் கேனாட் எஸ்கேப் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்படின்னா ஒரு ஓப்பன் கேலக்சியில் ஏதோ ஒரு பாயிண்டில் எந்த ஒரு லைட்டுமே அங்கே இருக்காது, அது ரொம்ப பிளாக்காக ரொம்ப டார்க்காக இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் அது கேலக்சியோடைய சென்டர் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணால் அங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரியா? சரி, இப்போது இந்த பிளாக் ஹோலை சுற்றி இந்த மாதிரி ரிங்ஸு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு காமா ரே பிளாஸ்ட் இருக்கும், ஒரு ரே எக்ஸ்போஸ்டாக இருக்கும். சரியா? இப்போ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா இப்போ பிளாக் ஹோல் எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். எப்படின்னா ஒரு ஸ்டார் இருக்கும், அந்த ஸ்டார் வந்து வயசாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க அதை மாஸை பொறுத்து, அந்த ஸ்டாருடைய மாஸை பொறுத்து ரெட் ஜாயிண்ட் இல்லாட்டினா ரெட் சூப்பர் ஜாயிண்ட்டாக மாறும். சரியா? அதாவது ஒரு ஸ்டார், அந்த ஸ்டார் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, அதோடைய மாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வயசாக என்ன ஆகும்னா ரெட் சூப்பர் ஜாயிண்ட்டாக மாறும். அதே சமயத்தில் அந்த ஸ்டாருடைய மாஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ரெட் ஜாயிண்ட்டாக மாறும். சரியா? நம்மளுடைய சன் வந்து மீடியம் சைஸ்டு, மீடியம் மாஸ்டு ஸ்டார் தான். சரியா? அப்படின்னா அது வயசாகும் போது என்ன ஆகும்னா ரெட் ஜாயிண்ட்டாக மாறிடும். இதை விட்டுருங்க. இப்போ இந்த பெரிய மாஸ் உள்ள ஸ்டார் வந்து ரெட் சூப்பர் ஜாயிண்ட்டாக மாறுது இல்லையா, அது மாறினதுக்கப்புறம் இன்னும் வயசாகும் போது, இன்னும் டைம் ஆகும்போது, அந்த லைஃப் ஸ்பேன் ஓடிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு பாயிண்டில் சூப்பர் நோவா அப்படிங்கிற ஒரு கேட்டக்ளஸ்மிக் ஈவெண்ட் நடக்கும். சரியா? இப்போ இந்த சூப்பர் நோவா பேசிக்காக எப்போ நடக்கும்னா அந்த ஸ்டாரில்
அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அந்த வேலைகள்லாம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி அந்த ஃபியூஷனுக்கு ஃபியூயல் இல்லாமல் போய் எக்ஸாஸ்ட் ஆகி உள்ள அந்த ஆட்டம்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் பேசிக்காக அந்த சூப்பர்னோவா அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்னோவா பேசிக்காக வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் திஸ் பிக் ஸ்டார். சரியா? இப்போ இந்த சூப்பர்னோவா நடந்ததுக்கு அப்புறம் 2 விதமாக அந்த ஸ்டார் வந்து அதோடைய லைஃப் ஸ்பேனை கண்டினியூ பண்ணலாம். ஒன்று நியூட்ரான் ஸ்டார் அல்லது பிளாக் ஹோல். சரியா? ஒன்று நியூட்ரான் ஸ்டார் அல்லது பிளாக் ஹோலாக போய் அது சூப்பர்னோவா வந்து போய் முடியும். சரியா? இந்த சூப்பர்னோவா போய் அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஒருவேளை நியூட்ரான் ஸ்டாராக மாறிடுச்சுன்னா அது வேற. இப்போ இந்த பிளாக் ஹோலாக மாறிச்சு அப்படின்னா இதுதான் கணக்கு. சரியா? இப்போது அது வெடிச்சிருச்சு அந்த ஸ்டார் சூப்பர்னோவா ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்க கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த வெடிச்ச அந்த எனர்ஜி சுற்றி இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த அக்ரிஷன் டிஸ்க்கு, ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்டு, இது எல்லாமே. சரியா? இப்போ இந்த ஈவெண்ட் ஹரிசான்னா பேசிக்காக அந்த பிளாக் ஹோலோடைய பார்டரை தான் வந்து இந்த ஈவெண்ட் ஹரிசான்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இந்த சிங்குலாரிட்டி நீங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பிளாக் ஹோலோடைய டெட் சென்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து இன்ஃபைனைட் டென்சிட்டி உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ குவாசார்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இது வந்து கொஞ்சம் ஜூம் பண்ண பிளாக் ஹோல், இதை வந்து ஜூம் அவுட் பண்ண பிளாக் ஹோல், இதுக்கு நடுவில் பிளாக் ஹோல் இருக்குது. இப்போது தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ் வந்து இந்த மாதிரி தெரியுது. இப்போ இந்த லைன் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா குவாசார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இந்த குவாசாரே வந்து சைடில் பார்த்தா அது குவாசார், மேலே இருந்து பார்த்தா டாப் வியூவில் பார்த்தா அது பிளேசார். சரியா? ஸோ குவாசார்ஸும் பிளேசார்ஸும் ஒன்று தான். சைட்லேருந்து பார்த்தா அது குவாசார்ஸ், டாப் வியூலேருந்து பார்த்தா அது பிளேசார்ஸ். சரி, அடுத்தது consider the following pairs. Mission objective: Artemis Accord, Calypso, Nizar. So Artemis Accord, governance of civil exploration and use of outer space. So first one வந்து correct. அடுத்தது Calypso monitors earth dynamic surface changes including natural disaster and ecosystem. ஸோ பேசிக்காக இந்த கலிப்ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லிடார் யூஸ் பண்ணி நமக்கு பல அப்சர்வேஷன்ஸை கொடுத்த ஒரு மிஷன். ஸோ இது வந்து இந்த கலிப்ஸோ வந்து நாசாவும் ஃப்ரெஞ்ச் ஸ்பேஸ் ஏஜென்சி CNES இது ரெண்டும் கொலாபரேட் பண்ணி இந்த மிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. 17 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அதோடைய மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்க, அதனால தான் நியூஸில் இருக்குது. அடுத்து இந்த நிசார் மிஷன் வந்து பேசிக்காக நம்மளும் நாசாவும் ISROவும் சேர்ந்து பண்ணுற ஒரு மிஷன். இதில் வந்து 2 ஸ்பெக்ட்ரோமீட்டர் பேண்ட்ஸ் உண்டு, L and S அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோடைய கோல்னு பார்த்தாக்கா 12 நாளில் எர்த்தை வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கொடுத்து அது ஒரு பேசிக் அப்சர்வேஷன்ஸை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் நிசார் மிஷன்ஸ். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஒன்லி ஒன் பேர் இஸ் கரெக்ட்லி மேட்ச். நிசாருக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க, கலிப்சோக்கும் இது தப்பாக கொடுத்துருக்காங்க. சரியா? இன்ஃபேக்ட் ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? சரி, அடுத்தது with reference to XPOSAT mission, consider the following statement. It is ISRO's first satellite focused on studying X-ray missions from space object. With the orbital decay and re-entry of POEM-3, XPOSAT mission left 0 debris in space. India became the first country to have a special observatory for studying black hole. Sure. So ISRO's first satellite focused on studying X-rays ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக கரெக்ட். With the orbital decay and re-entry of POEM-3. ஸோ இந்த POEM-3னா என்னப்பா? PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் 3, அதுதான் POEM-3. PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் 3, இது POEM-3. ஸோ ஃபர்ஸ்ட் டெமோ வந்து இதை 2019 PSLV 44 இதை நடத்தியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், திருவனந்தபுரத்தில் இருக்கிற விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா
ஸோ நமக்கு தெரியும் பிஎஸ்எல்வி ராக்கெட்ஸ் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் உண்டு. அதில் 4th ஸ்டேஜில் இருக்கிற அந்த பேஸ் பூஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்க அதை ஒரு பிளாட்ஃபார்மாக மாற்றுறாங்க. நார்மல் கேசஸில் இந்த பூஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சேட்டலைட்டை ஸ்பேஸில் பிளேஸ் பண்ணிவிட்டு அங்கேயே டிப்ரியாக மாறிடும். அங்கேயே அந்த ஸ்பேஸில் சும்மா பறந்துட்டு இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா நாளடைவில் நிறைய சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணி இந்த டிப்ரிஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இது வந்து கெஸ்லர் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பேஸ் டிப்ரீஸை எதையாவது ஒன்று பண்ணி அதை அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுடைய கன்சன்ஸான ஒரு முடிவு. இப்போ இந்தியா அதனுடைய பார்ட்டாக ஐஎஸ்ஆர்ஓ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்க இந்த ஸ்பேஸ் டிப்ரீஸை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் பூஸ்டர்ஸை வந்து அதுக்குன்னு தனி ஒரு நேவிகேஷன் கைடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை கொடுத்து அதையே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் சம்திங் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. அதுலேயே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அதுலேயே ஒரு சின்ன சின்ன யூஸ்ஃபுல் சின்ன மிஷன்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல எக்ஸ்போசாட்டுங்கிற மிஷன் அப்போ அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் பூஸ்டரில் இந்த போயம் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்க அதை அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் பூஸ்டரை வந்து டீஆர்பிட் பண்ணி திருப்பி நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே கொண்டு வந்து உலகத்துக்குள்ளேயே அந்த கிராஷ் பண்ண வச்சுருவாங்க. ஏதோ கடலுக்குள்ளே கிராஷ் பண்ண வச்சுருவாங்க. ஸோ எக்ஸ்போசாட் மிஷன் லெஃப்ட் 0 degrees இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறதும் கரெக்ட். அடுத்தது இந்தியா பிகேம் தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ஹாவ் அ ஸ்பெஷல் அப்சர்வேட்டரி ஃபார் ஸ்டடிங் பிளாக் ஹோல். திஸ் இஸ் நாட் ட்ரூ. ஏற்கனவே கண்ட்ரிஸ் வந்து பிளாக் ஹோலை படிக்கிறதுக்கான மிஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. சரியா? ஸோ 3rd ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போது ஆன்சர் 1 and 2 only. சரி, அடுத்தது with reference to Gaganyaan mission, consider the following statement. Gaganyaan is India's first manned space mission to low Earth orbit by using HLV-M3, that is human rated launch vehicle. The Gaganyaan spacecraft is an indigenous development without any international collaboration. Before carrying the manned mission, it has a test flight carrying the Vyomitra humanoid robot. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மேன்டு மிஷன் டு லோ எர்த் ஆர்பிட் யூசிங் ஹியூமன் ரேட்டட் வெஹிக்கிள் லான்ச் வெஹிக்கிள் ட்ரூ. ரெண்டாவது வித்தவுட் எனி இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் நாட் ட்ரூ. இன்ஃபேக்ட் இந்த மிஷனுக்காக நாசா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இத்தனை ஸ்பேஸ் ஏஜென்சி கூட we have collaborated. ஸோ இன்ஃபேக்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, நாசா இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஆஸ்ட்ரானாட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆக்சியம் 4 மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சியம் 4 மிஷன் இதில் சுபாஷு சுக்லா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அங்கே ககன்யாத்ரியா வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அவர் போகிறதுக்கு நாசா வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வித்தவுட் எனி இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் அப்படிங்கிறது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டிங்க. அடுத்தது பிஃபோர் கேரியிங் த மேன்டு மிஷன் இட் ஹேஸ் தி டெஸ்ட் ஃப்ளைட் கேரியிங் தி வியோமித்ரா ஹியூமன் ரோபோட். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி 2. சரி, அடுத்தது consider the following statement with reference to ISRO's Navik satellite. Comparatively easy question. Constellation of 7 satellites all placed in geostationary orbit and a network of ground station operating 24/7. It offers 2 services, namely standard position service for civilian user and restricted service for strategic users. Its coverage area include all over India and does not cover beyond Indian borders. ஸோ நாவிக் ஐஆர்என்எஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 7 சேட்டலைட் இருக்குங்கிறத வந்து நம்ம பல தடவை பல இடங்களில் படிச்சிருப்போம். சரி, இப்போது எல்லாமே வந்து ஜியோ ஸ்டேஷனரிஸ் ஆர்பிட்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. தி ஆன்சர் இஸ் நோ. இந்த 4ல் 3 வந்து
ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்லையும் மீதி 4 வந்து ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்லையும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அது ஒன்று. ரெண்டாவது, இதோடைய கவரேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுடைய டெரிட்டோரிக்கு உள்ள மட்டும் இல்லாமல் இந்தியன் டெரிட்டோரி லைன்ல இருந்து 1500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இது கவர் பண்ணும். அப்போது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல் ஆர் பிளேஸ்ட் இன் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து கவரேஜ் இன்க்ளூட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் டஸ் நாட் கவர் பியாண்ட் இந்தியன் பார்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த ரெண்டுமே வந்து தப்பு. சரியா? இப்போது நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்னா என்னன்னு பார்த்தோம், ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போது 4 சேட்டலைட் ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்லையும் 3 சேட்டலைட் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2 ஒன்லி. சரி, அடுத்தது with reference to the term the black hole triple system, consider the following statement. It consists of central black hole and 2 orbiting stars bound together by gravitational force. It forms through a direct collapse process where a massive star collapses inward without undergoing supernova explosion. Right. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சூப்பர்னோவா அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். பேசிக்காக சூப்பர்னோவாங்கிறது வந்து நம்ம சன்னை விட அதிகமான மாஸ் உள்ள ஒரு ஸ்டார் வந்து அதோட லைஃப் ஸ்பேனை ரன் அவுட் ஆகும் போது, அதாவது அதுக்குள்ளே இருக்க அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து முடியும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க பயங்கர வயலண்ட்டாக வந்து வெடிக்கும். அந்த வெடிக்கிற ஈவெண்ட் வந்து சூப்பர்னோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அதாவது இங்கே சொல்லியிருக்க போல it forms through direct collapse process where a massive star collapses inward without undergoing a supernova explosion. So இதுக்கு ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் வந்து both 1 and 2 both statements are correct. இப்போ இங்கே என்னென்னா ஒரு நடுவில் ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அந்த பிளாக் ஹோலை சுற்றி வந்து 2 ஸ்டார்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு. அந்த 2 ஸ்டார்ஸ் சுற்றிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒன்று வந்து இந்த பிளாக் ஹோல் மூலமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுக்கப்பட்டுருக்கு. ஸோ இது வந்து லைஃப் ஸ்டைல் ஆஃப் அ ஸ்டார். சரியா? இப்போது நெபுலாவிலேருந்து 2 டைப் ஆஃப் ஸ்டார்ஸ் உருவாகலாம். ஒன்று நார்மல் மாஸ் உள்ள ஒரு ஸ்டார், இன்னொன்று வந்து அதிகமான மாஸ் உள்ள இன்னொரு ஸ்டார். இப்போது நம்மளுடைய ஸ்டார் வந்து இந்த சைஸில் தான், டீசெண்டான மாஸ் உள்ள ஒரு ஸ்டார். அதிகமான மாஸ் உள்ள ஒரு ஸ்டார் என்ன ஆகுனா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு வயசாகும் போது என்ன ஆகும்னு பார்த்தாக்க ரெட் சூப்பர் ஜாயிண்டாக மாறும். அந்த ரெட் சூப்பர் ஜாயிண்டாக மாறி இன்னும் லைஃப் ஸ்பேன் போகும்போது என்ன ஆகும்னா சூப்பர்னோவா. அந்த சூப்பர்னோவா வந்து ஈதர் நியூட்ரான் ஸ்டார்ஸ் அல்லது பிளாக் ஹோல்ஸாக மாறுது. இதை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும். சரி, இப்போது ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. இந்த சென்டரில் இருக்கிறது அந்த பிளாக் ஹோல். இதை நம்ம ஏற்கனவே பார்த்த போல் சுற்றி இருக்கிறது வந்து இந்த அக்ரீஷன் டிஸ்க்கு. இது ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ், அதாவது குவாசார்ஸ். சரியா? சரி, இப்போது இந்த ட்ரிபிள் பிளாக் ஹோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து இதுதான். நடுவில் ஒரு பிளாக் ஹோல், இது வந்து ஒரு ஸ்டார், இது இன்னொரு ஸ்டார். சரியா? இப்போது இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த பிளாக் ஹோல் இந்த பர்டிகுலர் ஸ்டாரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே இழுத்துட்ருக்கு. சரியா? இப்போது நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்த போல் இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சென்ட்ரல் பிளாக் ஹோல், 2 ஆர்பிட்டிங் ஸ்டார்ஸ் பவுண்ட் டுகெதர் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இங்கே பாருங்க, இப்போது இவ்வளோ பக்கத்தில் 2 ஸ்டார் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த போல் பிளாக் ஹோல் எப்போ உருவாகும்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சூப்பர்னோவா ஈவெண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் தான் பிளாக் ஹோல் உருவாகும் அல்லது நியூட்ரான் ஸ்டாராக உருவாகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த சூப்பர்னோவாங்கிறது என்னன்னு பார்த்தோம், ஒரு வயலண்ட் கொலாப்ஸ் அண்ட் வயலண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் அ டையிங் ஸ்டார் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்படி இந்த வயலண்ட்டாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, பொதுவாக என்ன ஆகும்னா சுற்றி இருக்க செலஸ்டியல் பாடிஸ் எல்லாமே வந்து தள்ளி விட்டுரும். நடுவில் ஒரு வெடிக்குது அப்படின்னா சுற்றி இருக்க காற்று என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகி வெளி பக்கமாக போகும் இல்லையா? அதுதான் இங்கே நடக்குது. இங்கே ஒரு சூப்பர்னோவா நடக்குதுன்னா அது நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், வெடித்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளிப்பக்கம் தள்ளி விட்டுருந்துருக்கணும். சரியா? ஆனால் அப்படி நடக்காததுக்கான அறிகுறிகள் இங்கே இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே பிளாக் ஹோல் உருவாயிருக்கு. அந்த பிளாக் ஹோல் உருவாயிருந்தும் இந்த ஸ்டார்ஸ் பக்கத்துலேயே இருக்கு. ஒருவேளை இந்த சூப்பர் நோவா நடந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஹோல் உருவாயிடுச்சுன்னா
இந்த 2 ஸ்டாரையுமே தள்ளி விட்டுருந்துருக்கும். இப்போ சூப்பர் நோவா உருவாகாமல் ஒருவேளை இந்த பிளாக் ஹோல் உருவாயிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டார்ஸ் இன்னும் பக்கத்திலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சயின்டிஸ்ட் பேசுகிறாங்க. சரியா? ஸோ இது நாள் வரைக்கும் ஒரு புரிஞ்சிருந்த ஒரு 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 ஃபினாமினா இப்போ இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து கொஸ்டின் பண்ணுது. ஸோ அதனால தான் இது நியூஸில் உள்ள பிளாக் ஹோல் ட்ரிபிள் சிஸ்டம். ஆன்சர் இதுக்கு சி. சரி, அடுத்தது consider the following Agni band sorted suborbital technology demonstrated. It is launched from Dhanush, which is the first private launch pad established by Agnikul. It is India's first semi-cryogenic engine powered rocket launch. So Agnikul Agni band அப்படிங்கிறது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் செமி கிரையோஜெனிக் இன்ஜின் பவர்ட் ராக்கெட் லான்ச் அப்படின்னு. ஸோ இதுக்கு ஆன்சர் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தாக்க போத் ஆர் கரெக்ட். ஸோ இந்த அக்னி பேண்ட் ஒரு சிலர் ஐஐடிஎன்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஐஐடியில் இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இன்குபேஷன் சென்டரில் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ்க்கெலாம் வந்து அவங்க டெக்னிக்கல் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படி ஒரு பிளேஸ்லேருந்து உருவானது இந்த அக்னி பேண்ட். ஐஐடி மெட்ராஸ்லேருந்து உருவானது தான் இந்த அக்னி பேண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த சப்பார்மிட்டல் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டரை வந்து தனுஷ் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் லான்ச் பேட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ட்ரூ. இன்ஃபேக்ட் இந்த தனுஷ் வந்து எங்கே இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் இருக்குது. இந்த ஐஎஸ்ஆர்ஓ கேம்பஸ்குள்ளேயே இந்த ஒரு குட்டி லான்ச் பேடை உருவாக்கி அந்த லான்ச் பேடுக்கு தனுஷ்னு பேர் வச்சு அதிலிருந்து இந்த லான்ச்சை வந்து நடத்தியிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது செமி கிரையோஜெனிக் இன்ஜின் பவர் ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பாதி ஆக்சிஜன், லிக்விட் ஆக்சிஜன் அல்லது கெரோசின், மீதி வந்து வேறு சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இந்த செமி கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் இஸ் போத் 1 and 2. சரி, அடுத்தது consider the following pairs. Solar mission objective: Solar Orbiter, Parker Solar Probe, Aditya L1. So comparatively easy question. So Solar Orbiter இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜப்பான்ஸ் மிஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. ஸோ பேசிக்காக இந்த சோலார் ஆர்பிட்டர் வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் நாசா இவங்க 2 பேர் தான் இந்த சோலார் ஆர்பிட்டர் ப்ராஜெக்ட்ஸை வந்து நடத்திட்டு இருக்காங்க. 2020 இது வந்து இயக்கப்பட்டது. ஸோ போலார் சோலார் ப்ரோப் ப்ளஸ் இந்த சோலார் ஆர்பிட்டர் இது எல்லாமே வந்து நாசாவுடைய லிவிங் வித் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்ல ஒரு அங்கமாக இருக்கு. ரைட்டா? சரி, அடுத்தது இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப். இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் வந்து பேசிக்காக 2018 எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இதுவுமே நம்ம இப்போ தான் பேசணும், பார்ட் ஆஃப் லிவிங் வித் அ ஸ்டார் இனிஷியேட்டிவ். சரியா? அடுத்தது ஆதித்யா L1. இது நம்மளுடைய மிஷன். லக்ராஜி பாயிண்ட் 1 தான் வந்து இதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 2 pairs only. சரி, அடுத்தது SPADAX mission. With reference to SPADAX mission, consider the following statement. It develops the technology required for rendezvous, docking and undocking of 2 small spacecraft in low Earth orbit. India is the second country in the world after USA capable of executing space docking operation. சரி, இப்போ இந்த SPADAX வந்து பேசிக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்க 2 குட்டி சேட்டலைட், அந்த குட்டி சேட்டலைட்டை வந்து ஸ்பேஸில் பிரித்து விட்டுட்டு திருப்பி ராண்டேவோ பண்ணுறாங்க. அதாவது திருப்பி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ரீடாக் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தாக்க நமக்கு ஃப்யூச்சரில் நிறையா ஸ்பேஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன், பேசிக்காக இந்தியாவுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம உருவாக்குறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. 2035 அதை பண்ணணுங்கிற ஒரு டார்கெட் உண்டு.
அதே போல் ககன்யான் மிஷன் இருக்குது, சந்திரயான் 4 இருக்குது. இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி மிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில பேசிக்கான ஒரு சில அடிப்படை டெக்னாலஜி வந்து நமக்கு தேவை. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து இந்த ஸ்பெடாக்ஸ். இந்த குட்டி சேட்டலைட்ஸை வந்து இன்றைக்கி வந்து அதை ரீடாக் பண்ணியிருக்காங்க. ராண்டேவு பாயிண்டில் ரீடாக் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நாளடைவில் வருங்காலத்தில் வந்து இந்த பெரிய பெரிய மிஷன்ஸ் வரும்போது இது ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ரைட். இப்போது இங்கே 2 குட்டி சேட்டலைட் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதோடைய பேர் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து சீசர், இன்னொன்று வந்து டார்கெட். ஸோ இது ரெண்டுமே வந்து அதோடைய அந்த குட்டி சேட்டலைட்ஸோடைய பெயர்கள். சரி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 only. இங்கே இந்தியா இஸ் தி செகண்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு ஆஃப்டர் தி யூஎஸ் கேப்பபிள் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் ஸ்பேஸ் டாக்கிங் ஆப்ரேஷன் போட்டிருக்காங்க. நம்ம வந்து வி ஆர் நாட் தி செகண்ட் கண்ட்ரி. இதுக்கு முன்னாடி ரஷ்யா, சைனா அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சரி. அடுத்தது consider the following statement. Handley Dark Sky Reserve in India is India's first and only dark sky reserve that aims to reduce light pollution and promote astro-tourism. The Himalayan Chandra telescope in Handley studies Blazer to gain insight into supermassive black holes. So, answer வந்து இதுக்கு both. இப்போ இந்த ஹேண்ட்லி டார்க் ஸ்கை ரிசர்வ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க ஜம்மு காஷ்மீர் ரீஜன்ஸில், சாரி லடாக் ரீஜனில் இருக்குது. இப்போது பேசிக்காக இது எதுக்காக அங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தாக்க டு அப்சர்வ் செலஸ்டியல் பாடிஸ். இப்போது இந்த லைட் பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது. சரியா? இப்போது நம்ம ஒரு செலஸ்டியல் பாடிஸை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக டெலிஸ்கோப் வச்சு பார்த்தாக்க அந்த செலஸ்டியல் பாடி தெரியுமானா கிடையாது. சரியா? இந்த செலஸ்டியல் பாடிஸ் எல்லாமே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் அப்பார்ட். சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அந்த செலஸ்டியல் பாடிஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ லைட். சரியா? ஒரு ரொம்ப டிஸ்டன்ட் இதில் ரீஜனில் இருக்கிற ஒரு கேலக்ஸியோ ஒரு மில்கிவேயோ எப்படி நம்ம இது பண்ணுறோன்னா அங்கேருந்து அங்கேருந்து கிடைக்கக்கூடிய லைட்டில் தான் வந்து நம்ம இங்கே உட்காந்துட்டு படிக்க முடியும். இப்போது லைட் பொல்யூஷன் வந்து நம்ம இந்த அப்சர்வ் பண்ண வேண்டிய இந்த கேலக்சிஸ்லேருந்து டிஸ்டன்ட் கேலக்சிஸ்லேருந்து வர வேண்டிய அந்த லைட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னா ஆப்வியஸாக அந்த கேலக்சியை பற்றின எந்த ஒரு டேட்டாவும் எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது. அப்போது எந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி செலஸ்டியல் பாடிஸை எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டார்க் ஸ்கை ரிசர்வ்ஸ் அத்தனை சொல்கிறாங்க. இந்த ஹேண்ட்லி வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டார்க் ஸ்கை ரிசர்வ் இன் ஹோல் ஏஷியா. சரியா? சரி. இதுக்கு ஆன்சர்னு பார்த்துக்கிட்டா போத் 1 and 2. சரி. இப்போது இந்த ஹேண்ட்லி வந்து இந்தியன் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி அப்படிங்கிற ஒரு அப்சர்வேட்டரிக்கும் அதுதான் ஸ்பாட்டு. இந்த இந்தியன் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி வந்து யாருனால வந்து இயக்கப்படுது அப்படின்னு பார்த்தாக்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். ஸோ இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இதை இந்த அப்சர்வேட்டரி நடத்துகிறாங்க. இப்போ இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க ரீசண்டாக லடாக்ல அதிலும் இந்த ஹேண்ட்லியில் அரோராஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அரோராஸ் வந்து ஆப்வியஸாக நமக்கு தெரியும் நார்த் போல் அண்ட் சவுத் போலில் தான் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அரோராஸ் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஃப்ரம் சன் இன்ட்ராக்டிங் வித் தி மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் அவர் எர்த். அட்மாஸ்பியரில் நம்மளுடைய மேக்னெட்டிக் லைன்ஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து சன்லேருந்து வர வேவ்ஸ் வந்து இன்ட்ராக்ட் ஆகும்போது கலர்ஃபுல் லைட்ஸ் வந்து உருவாகும். அதை தான் வந்து வி கால் இட் அரோராஸ். நார்தர்ன் சைடில் வி கால் இட் அரோரா போரியாலிஸ், சதர்ன் சைடில் வி கால் இட் அரோரா ஆஸ்திரேலியாலிஸ். ஸோ இந்த அரோராஸ் வந்து பொதுவாக நார்த் போல் சவுத் போலில் தான் அப்சர்வ் பண்ணப்படும். ஆனால் லடாக்ல அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இதை அப்சர்வ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா அப்சர்வேட்டரி என்னன்னா இந்தியன் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி. சரி. இப்போ நார்மலாக இந்த போல்ஸில் அப்சர்வ் பண்ணப்படுற இந்த அரோராஸ் எப்படி லடாக்ல தெரியுது அப்படின்னு பார்த்தா இது காரணம் என்னன்னு பார்த்தாக்க சன்னு பார்க்குறாங்க. சன்னில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சன்னில் பல ஃபினாமினன்ஸ் நடக்கும். அதில் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷனா பேசிக்காக என்னன்னா எஜெக்ஷன் ஆஃப் பிளாஸ்மா ஃப்ரம் சன். சரியா? அது டீட்டெயிலாக
நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். ஸோ இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் வந்து இந்த பிளாஸ்மா எஜெக்ஷன் ஃப்ரம் சன். இப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. அப்போது அங்கேருந்து எஜெக்ட் ஆன பிளாஸ்மா, இந்த சோலார் ஃப்ளேர்ஸ், அது எல்லாமே வந்து நம்மளோட எர்த்தை ரீச் ஆகுது. அந்த எர்த்தை ரீச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்க, நார்த் போல், சவுத் போல்ஸில் நார்மலாக நடக்க வேண்டிய ஈவெண்ட்ஸ் வந்து மற்ற ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸ்லேயும் வந்து நடக்குது. அப்படி நடக்கும்போது தான் இந்த லடாக்ல அரோராஸை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது disease set causes: diphtheria, pneumonia, leprosy, sickle cell anemia, syphilis, gonorrhea, polio, Japanese B encephalitis, plague. ஸோ இதுக்கு ஆன்சர்னு பார்த்தாக்க நன். காரணம் என்னன்னு பார்த்தாக்க, இங்கே கேட்கலாம் நீங்கள், போலியோ, ஜாப்பனீஸ் பி என்செஃபலிட்டிஸ் இது வந்து வைரல் டிசீஸ் தான், ஏன் இங்கே வந்து இது தப்புன்னு போடுறீங்கன்னு கேட்டாக்க, இந்த பிளேக்னு ஒன்று இருக்குது. பிளேக் இஸ் நாட் பார்ட் ஆஃப் வைரல். இது வந்து பாக்டீரியம். இட் இஸ் காஸ்ட் பை அன் பாக்டீரியம் கால்டு எர்சீனியா பெஸ்டிஸ். ஸோ இது வந்து காஸ்ட் பை பாக்டீரியம். ஸோ இந்த செட்டில் வந்து இது இருக்கிறனால திஸ் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் தி வைரல் காஸ். சரியா? அதனால் இதை எலிமினேட் பண்ணுறோம். இங்கே சிக்கிள் செல் அனீமியா, இங்கே வந்து இது ஹெரிடிட்ரி டிசீஸ். திஸ் இஸ் நாட் அ பாக்டீரியல் டிசீஸ். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நிமோனியா. This is not caused by hereditary cause. ஸோ ஒவ்வொரு செட்டிலையும் ஒவ்வொன்று வந்து டிவியேட் ஆகிருக்கிறதுனால தி ஆன்சர் இஸ் நன். சரி, அடுத்தது consider the following statement with reference to the comets. The orbit around sun in highly elliptical orbit which can take hundreds of thousands of years to complete. Apophis is classified as medium-sized comet. They can cause meteor shower when Earth passes through their orbital plane. Right. So இது வந்து ஒரு காமெட்டோடைய ரஃப் டயக்ராம். இதுதான் அந்த காமெட். பேசிக் காமெட் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு ஐசி செலஸ்டியல் பாடி ஆர்பிட்டிங் அரவுண்ட் தி சோலார் சிஸ்டம். சரியா? இப்போ இது வந்து இந்த காமெட் வந்து பேசிக்காக மேடப் ஆஃப் ஐஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். சரிங்களா? ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக அங்கே ஐஸ் தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த காமெட்ஸ்க்கு வந்து டெய்ல் உண்டு. சரியா? டெய்ல்ஸ் உண்டு. இந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பார்ட், இந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இந்த இடங்கள்ல இருந்து அந்த கேஸ் வந்து வெளியாகும். அந்த வெளியாகிறது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லை வந்து உருவாயிருக்கும். சரியா? இது ரெண்டு. மூணாவது, இந்த டெய்ல் வந்து இட் வில் ஆல்வேஸ் ரெஸ்பாண்ட் டு தி டைரக்ஷன் ஆஃப் சன். இப்போ இந்த டயக்ராமை பாருங்க. இது வந்து தி டைரக்ஷன் ஆஃப் காமெட்ஸ் மூவ்மெண்ட். இதுதான் இந்த டைரக்ஷன் ஆஃப் காமெட்ஸ் மூவ்மெண்ட். ஆனால் இந்த டெய்லை அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் ரெண்டு டெய்ல் இருக்கு. காமெட்டுக்கு ரெண்டு டெய்ல் இருக்கு. ஒன்று அயான் டெய்ல்னு சொல்றாங்க, இன்னொன்று டஸ்ட் டெய்ல்னு சொல்றாங்க. இந்த டஸ்ட் டெய்ல் வந்து அந்த ஆர்பிட்டு கரஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த அயான் டெய்லை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. சன்னுக்கு போகும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ரைட்டா? சன்னை தாண்டி போயிடுச்சு, சன்ல இருந்து விலகி போகுது. அப்படி இருந்துமே அந்த டெய்ல் வந்து ஆல்வேஸ் பாயிண்டிங் டு தி அதர் சைடு ஆஃப் தி சன். சரியா? அப்போ ஒரு காமெட்டோடைய டெய்ல் எப்பவுமே வந்து சன்னுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். சரியா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூபிசியில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. தி டெய்ல்ஸ் ஆர் ஆல்வேஸ் டைரக்டட் அவே ஃப்ரம் தி சன். தி கேஸ், அதாவது அயான் டெய்ல், பாயிண்ட் ஸ்ட்ரைட் அவே ஃப்ரம் தி சன். தி டஸ்ட் டெய்ல்ஸ் கர்வ்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆர்பிட்டல் பாத். ஸோ திஸ் இஸ் அன் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் காமெட். சரி, இப்போ இதை பாருங்க. இது சன், இது சன், இது வந்து எர்த்தோடைய ஆர்பிட். ஸோ இந்த எர்த்தோடைய ஆர்பிட் வந்து இவ்வளோ பெருசு இருக்கு. ஆனால் ஒரு காமெட்டோடைய ஆர்பிட் வந்து இவ்வளோ பெருசு இருக்கு. மொத்த சோலார் சிஸ்டத்தையும் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வருது. இது வந்து நெப்டியூன்ஸ் ஆர்பிட். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கே வந்து பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க. எதை சொல்லியிருக்காங்கன்னா ஹாலிஸ் காமெட்னு சொல்கிறாங்க. இந்த ஹாலி அப்படிங்கிறது வந்து பேசிக்காக 76 வருஷத்துக்கு ஒரு தடவை எர்த்து பக்கத்தில் வரும். இது வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு 76 வருஷத்துக்கும் நம்மளோட எர்த்து பக்கத்தில் வரும்.
ஸோ அடுத்த விசிட் எப்போ வருதுன்னா 2061 அப்போ இந்த ஹேலி காமெட் வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆர்பிட்டல் பார்த்துருக்கும் போது ஆப்வியஸாக இட் வில் டேக் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் டு ஆர்பிட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது, இந்த டயக்ராம் பாருங்க, இந்த ஹேலிஸ் காமெட்ஸோடைய ஆர்பிட் இது. இப்படி வரும்போது இதோடைய ஆர்பிட் வந்து இட் இன்ட்ராக்ட்ஸ் வித் எர்த்ஸ் ஆர்பிட். இங்கே இது எர்த்தோடைய ஆர்பிட்டு, இது வந்து அந்த காமெட்டோடைய ஆர்பிட்டு. இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு பாயிண்ட்ல இன்ட்ராக்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் 2 பாயிண்ட்ல இன்ட்ராக்ட் ஆகுது. சரியா? இப்போ இன்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த காமெட் பாஸ் ஆகிருக்கும். அந்த பாஸ் ஆகிருக்கும் போது அந்த ஆர்பிட்ல என்ன ஆயிருக்கும்னா ஒரு சில சின்ன சின்ன டிப்ரீஸை விட்டுட்டு போயிருக்கும். சரியா? கல் அந்த மாதிரி நிறைய டிப்ரீஸை விட்டுட்டு போயிருக்கும். அப்படி டிப்ரீஸை விட்டுட்டு போயிட்டு நம்ம எர்த் வந்து அந்த இடத்த கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தாக்க, இந்த டிப்ரீஸ் வந்து எர்த்தோடைய அட்மாஸ்பியருக்குள்ள வந்து சின்ன சின்ன துகள்களாக உள்ள விழுந்துட்டு இருக்கும், மீட்டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. சரியா? அப்போ இந்த காமெட் கிராஸ் ஆன இடங்கள்ல நம்ம எர்த்து வந்து கிராஸ் ஆகும்போது அது விட்டுட்டு போன சின்ன சின்ன துகள்களை உள்ள வாங்குறத இந்த மீட்டியார்ஸை குட்டி குட்டியா உள்ள நிறைய உருகுது இல்லையா, இதை வந்து மீட்டியார் ஷவர்னு சொல்றாங்க. இப்போ 2 இடத்துல கிராஸ் ஆகுது. இங்க ஒரு பாயிண்ட்ல கிராஸ் ஆகுது, இங்க ஒரு பாயிண்ட்ல கிராஸ் ஆகுது. சரியா? இந்த 2 இடத்துல கிராஸ் ஆகும் போதும் இந்த மீட்டியர் ஷவர்ஸ் நடக்கும். ரைட்டா? இப்போ ரீசெண்டா அப்படி ஒரு மீட்டியர் ஷவர் நடந்ததுக்கு பேர் என்னன்னு வச்சிருந்தாங்கன்னா ஈட்டா அக்வரேட் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல ஓரியோனிட்ஸ் அப்படின்னு நடக்கிற மீட்டியர் ஷவருக்கான காரணமும் இந்த ஹேலி காமெட். அப்போ இந்த ஹேலி காமெட்டை பத்தி நமக்கு என்ன தெரியும்? 76 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. 2061 தான் அடுத்து நம்ம அதை பார்க்க முடியும், பக்கத்தில் வரதை பார்க்க முடியும். அதோடைய ஆர்பிட்டை நம்ம கிராஸ் ஆகும்போது மீட்டியர் ஷவர்ஸ் வருது. அந்த மீட்டியர் ஷவர்ஸ் வந்து 2 தடவை கிராஸ் பண்ணுது. ஒன்று வந்து ஈட்டா அக்வரேட்ஸ், இன்னொன்று ஓரியோனிட்ஸ். ரைட்டா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ ஆன்சர் பண்ணுங்க. They can cause meteor shower even Earth passes through their orbital plane. So இது வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல highly elliptical orbit which can take hundreds of thousands of years, அதுவும் கரெக்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அப்போஃபிஸ். இந்த அப்போஃபிஸ்ங்கிறது பேசிக்கா asteroid, medium sized asteroid, that is not a comet. So செகண்ட் ஒன் வந்து தப்பு. சரியா? அப்போ ஆன்சர் வந்து B 1 and 3. இன்ஃபேக்ட் இந்த அப்போஃபிஸ் வந்து 2029 இது வந்து நம்மளோட எர்த்தை வந்து தாக்கிடும், நம்ம எர்த்தில் உளுந்து ஒரு பெரிய பேரழிவை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சின்ஸ் தென் திஸ் பர்டிகுலர் நியூஸ் ஹேஸ் பின் அவர்டட். இது வந்து இப்போ இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போஃபிஸ் வந்து இது ஆஸ்ட்ராய்டு. சரி, நம்ம ஆஸ்ட்ராய்டு பென்னு அப்படிங்கிறது ஒன்று படிச்சிருப்போம். ஆஸ்ட்ராய்டு பென்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்ட்ராய்டு பென்னுவை படிக்கிறதுக்காக ஒரு மிஷன் வந்து அனுப்பணும், ஒசைரஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? இந்த ஒசைரஸ் ரெக்ஸ், இந்த ஒசைரஸ் ரெக்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பென்னுவில் ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒசைரஸ் ரெக்ஸை பேரு மாற்றி இன்னொரு மிஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த பேரு மாற்றின மிஷன் வந்து ஒசைரஸ் அப்பெக்ஸ். எந்த ஆஸ்ட்ராய்டை படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இந்த அப்போஃபிஸ். ரைட்டா? ஒசைரஸ் ரெக்ஸ் பென்னு, ஒசைரஸ் அப்போஃபிஸ் ஒசைரஸ் அப்பெக்ஸ் வந்து அப்போஃபிஸ். சரியா? சரி, அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1, டாக்ஸிக் மேல்ஸ் டெக்னிக் genetically engineers male mosquitoes to transfer insecticidal proteins to female during mating, thereby reducing lifespan of females. Statement 2, genetically modified insects are created by introducing foreign genes but not through addition or deletion of their own genome set. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கண்டென்ட் தெரிஞ்சிருந்தால் தான் வந்து இதை அட்டன் பண்ணுங்கிற ஒரு நீட் இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, genetically modified insects are created by introducing foreign genes but not through addition or deletion of their own genome set அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபாரின் ஜீனை உள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னா எப்படி ஒரு அடிஷனும் டெலிஷனும் இல்லாமல் இருக்கும்? ஸோ இப்போ இப்போ ஒரு ஜீனோம் செட்டை அப்படியே வச்சுட்டு இன்னொன்னையும் வந்து உள்ள கொண்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க, இன்ட்ரோடியூசிங் ஃபாரின் ஜீன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஏற்கனவே இருக்கிறதுல வந்து எதுவும் டச் பண்ணல. அது எப்படி நடக்கும்?
ஒன்று உள்ளே கொண்டு வந்துட்டாலே அது அடிஷன் தானே. அப்படி இல்லாட்டினா ஒன்று உள்ளே இருக்கிறத வெளியே தூக்கி போட்டுட்டு உள்ளே கொண்டு வரதை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அது டெலிஷன் தானே. அப்படி இருக்கும்போது சும்மா ஒரு ஜென்ரல் ஒரு பார்வையோட பார்த்தாலே இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டாக்ஸிக் மேல் டெக்னிக் ஜெனட்டிக்கலி engineer male mosquitoes to transfer insecticidal proteins. That is true. அப்போ ஆப்ஷன் சி. சரி, அடுத்தது consider the following statement regarding James Webb Space Telescope. It is primarily observes the ultraviolet and visible spectrum like Hubble Space Telescope. James Webb Telescope is positioned at Lagrange point 2, approximately 1.5 million kilometers away from Earth. Its major objective is to study formation of first galaxy and stars after Big Bang. Right. இப்போ ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வந்து இதை பற்றி பல தடவை யூபிஎஸ்சி பல எக்ஸாம்ஸில் கேட்டாச்சு. சிடிஎஸ், சிஏபிஎஃப் இது எல்லா இடங்களையுமே இந்த ஜேம்ஸ் வெப்பை பற்றி பல இடங்களை கேட்டாச்சு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். ரைட். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், இட் ப்ரைமர்லி அப்சர்வ்ஸ் அல்ட்ரா வயலட் அண்ட் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் தி ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப். இன்ஃபேக்ட் இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து வந்தது. சரியா? ரைட். இப்போது இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்புடைய பேசிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து நாட் அல்ட்ரா வயலட் ஆர் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் பட் இன்ஃப்ராரெட். அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது பொசிஷன்ட் இன் லக்ராஞ்சி பாயிண்ட் 2, அதுவும் கரெக்டு. இட் ஸ்டடீஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கேலக்ஸி அண்ட் ஸ்டார்ஸ் ஆஃப்டர் பிக் பேங், அதுவும் கரெக்ட். அப்போது ஆப்ஷன் வந்து இங்கே 2 and 3. சரி, அடுத்தது தி சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா அப்ரூவ்ட் ஃபர்ஸ்ட் CAR T cells therapy, அதாவது NextCAR. In this context, consider the following statement. It uses T cells which are red blood cells responsible for identifying and fighting illness and infection. Therapy is tailored to each patient's unique genetic makeup and specific characteristics of their cancer. Its success rate is close to 100% without the need for repeated intervention. சரி, first statement கவனிங்க. It uses T cells which are red blood cells ன்னு கொடுத்துருக்கான். T cells and B cells இது வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு படிச்சிருப்போம். இம்யூன் சிஸ்டம்னு வந்துட்டாலே அது என்ன? ரெட் பிளட் செல்ஸா? கிடையாது, ஒயிட் பிளட் செல்ஸ். அப்போது இந்த பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிடையாது. சும்மா ஜென்ரல் நாலேஜ் வச்சுட்டு நீங்கள் இதை ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு T cells ஆர் ஒயிட் பிளட் செல்ஸ். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். மூணாவது தி சக்ஸஸ் ரேட் இஸ் க்ளோஸ் டு 100% கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் எப்படியுமே இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு இது வருது அப்படின்னா 100% ஆஃப் சக்ஸஸ் ரேட் இருக்கிறது மீக சான்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் 2 only. சரி, இப்போ இந்த பர்டிகுலர் தியரி கார் டி செல்ஸ் தியரி NextCAR 19 சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டெவலப்ட் கைமேரிக் ஆன்டிஜன் ரிசப்டர் டி செல்ஸ், அதாவது CAR T. ஸோ பேசிக்காக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம உடம்புல வந்து ஒரு ஸ்பைக் ப்ரோட்டீன், அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் வந்து செல்ஸில் வந்து ரிசப்டார்ஸ் மூலமாக அட்டாச் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த டிசீஸ் வந்து ப்ரொலிஃபரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதே போல தான் இங்கேயும் கேன்சர் செல்ஸில் நடக்கும். இந்த கேன்சர் செல்ஸ் என்ன மியூட்டேட் ஆகிட்டு அது பயங்கரமாக பரவிட்டே வரும். இப்போ இந்த பர்டிகுலர் தியரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கேன்சர் டைப், அந்த டைப்பில் C19 ஆன் பி செல் கேன்சர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை டார்கெட் பண்ணி அந்த டார்கெட்டட் கேன்சர் செல்ஸில் வந்து இந்த டி செல் தெரப்பியை வந்து செலுத்துகிறாங்க. அப்படி செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா,
ரொம்ப பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை தேர்ந்தெடுக்கிறனால அதை அழிக்கிறதுக்கான எஃபெக்டிவ்னஸ் வந்து அதிகமாகுது. ஜென்ரலாக ஒரு கேன்சர் செல்ஸை நம்ம அழிக்கணும் அப்படின்னா, கீமோதெரப்பி அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா ரொம்ப ஓப்பனாக எல்லா இடங்களையுமே அழிப்போம். அந்த செல்ஸ் இருக்கா, ஒரு ரீஜனில் இருக்கா, மொத்த ரீஜனையுமே அழிப்போம். ஆனால் இது வந்து டார்கெட்டட் எய்மிங். சரிங்களா? ஸோ இட் இஸ் மச் மோர் எஃபெக்டிவ் தேன் நார்மல் டெக்னிக்ஸ். சரி, அடுத்தது with reference to genetically modified food crops, consider the following statement. GM crops in India are regulated by Genetic Engineering Appraisal Committee under Ministry of Science and Tech. Nagoya Protocol is an international agreement that regulates the safe use, transport and handling of living modified organisms. The import, use, manufacturing and sale of GM food is monitored under Environmental Protection Act 1986. So, first statement பாருங்க, regulated by Genetic Engineering Appraisal Committee under Ministry of Science and Tech கொடுத்திருக்காங்க. This is Ministry of Environment. So, Ministry தப்பு. ரெண்டாவதுல நகோயா புரோட்டோகால்னு சொல்லியிருக்காங்க. This is not நகோயா புரோட்டோகால், இது கார்டிஜெனா புரோட்டோகால். ஸோ ரெண்டாவதும் தப்பு. மூணாவது import, use and manufacturing sale of GM food is monitored under Environmental Protection Act. இப்போது நார்மலாக என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான் வந்து இந்த மாதிரி ஜிஎம் ரிலேட்டடான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுது. ஆனால் ஜிஎம் ஃபுட்டுன்னு வரும்போது யார் இதை ஹேண்டில் பண்ணுறான்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி, FSSAI. ஸோ அவங்க தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து நன். சரி, அடுத்தது Casgevia, Lyfgenia are often mentioned in news related to, right? So இது வந்து the answer வந்து இதுக்கு gene therapy for blood disorder, Casgevia and Lyfgenia. So இது வந்து இதுக்கான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is the world's first approved gene therapy to treat blood disorder. சரியா? எது? இந்த Casgevy. ஸோ இந்த Casgevy, இந்த நேம்லேயே அந்த கேஸ் இருக்கு இல்லையா, பேசிக்காக அது என்ன யூஸ் பண்ணுது பார்த்தா, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுது அப்படின்னா, காஸ்பர் அந்த Cas9 நம்ம அந்த எடிட்டிங், ஜீன் எடிட்டிங் இது இருக்கு இல்லையா, அதுதான் கிறிஸ்பர் கேஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது. சரி, இப்போது லிஃப்ஜீனியான் இருக்கு இல்லையா, இது வந்து இன்னொரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. இது என்ன அப்படின்னா லென்டிவைரஸ் டெக்னிக். ஸோ இந்த லென்டிவைரஸ் பேசிக்காக வந்து ஒரு வெக்டார் ரிலேட்டட் டெக்னிக். இப்போது எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை அ லென்டிவைரஸ். ஸோ இந்த லென்டிவைரஸ் வந்து இட் ஹேஸ் அன் யூனிக் ஃபீச்சர் தட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் திஸ் பர்டிகுலர் தெரப்பி. சரிங்களா? ஸோ இது வந்து Casgevy வந்து கிறிஸ்பர் கேஸை யூஸ் பண்ணுது, லிஃப்ஜீனியா வந்து லென்டிவைரஸ் வெக்டார் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. சரி, அடுத்தது with reference to monoclonal antibodies. So the monoclonal antibodies are laboratory produced molecules engineered to serve as a substitute antibody that can restore, enhance or mimic the immune system's attack on cells. ரெண்டாவது, each monoclonal antibody is designed in a way that binds to only one antigen. சரி, இந்த டயக்ராம் பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து கோவிட் வைரஸ். இது வந்து நம்மளுடைய ஹியூமன் செல்ஸில் எப்படி அட்டாச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசப்டார்ஸில் போயிட்டு அட்டாச் ஆகுது. இந்த ஒவ்வொன்றும் கை மாதிரி இருக்கிறது எல்லாமே ரிசப்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ACE2 நம்ம ஏற்கனவே பேசின போல் UPSC இந்த ACE2வை ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போது இதுதான் ஜென்ரல் மெத்தட் ஃபார் அன் வைரஸ் டு கெட் அட்டாச்ட் இட்செல்ஃப் டு ஹியூமன் செல். இப்போ இங்கே இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடின்னு இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது அப்படின்னா, ரிசப்டார்ஸுக்கு பக்கத்தில் ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்பாட்டில் போயிட்டு இது உட்காந்துக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த இன்கமிங் வைரஸு இந்த ரிசப்டார்ஸில் போய் உட்காரும் போது இது தடுக்குது. சரியா? இப்போ இதுக்கு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் டிசைன் இன் அ வே தட் இட் பைண்ட்ஸ் டு ஒன்லி ஒன் ஆன்டிஜன். அப்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜனை அது டார்கெட் பண்ணி அது போயிட்டு அதை தடுத்துரும், அரெஸ்ட் பண்ணிக்கும். ஸோ
இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து டி. காரணம் என்னன்னு பார்த்தாக்க இங்கே நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் டி. சரி, அடுத்தது with reference to vaccine type, consider the following statements. DNA vaccine uses plasmid DNA to encode the antigen and induce an immune response, whereas RNA vaccine uses messenger RNA to instruct cells to produce antigens directly. அடுத்தது measles, mumps, rubella vaccine and BCG vaccine are examples of live attenuated vaccines. ஸோ நம்ம ஏற்கனவே பேசின போல ஒரு ஆன்டிஜன், ஒரு வைரஸ் வந்து தன்னை ப்ரொலிஃபரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஆர்என்ஏ மூலமாக ஆர்என்ஏவாக உருவாக்கி அதுலேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை நடத்தும். சரியா? ஒரு டிஎன்ஏ வேக்சின் என்ன பண்ணுன்னு பார்த்தாக்கா encode the antigen and induce an immune response, whereas RNA vaccine uses messenger RNA to instruct. அதாவது DNA related வைரஸாக இருக்கட்டும் இல்லை வேக்சினாக இருக்கட்டும் அது ஆர்என்ஏவா மாறி அதுக்கப்புறம் தான் அது இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஆனால் ஆர்என்ஏ ரிலேட்டட் வேக்சின்ஸாக இருக்கட்டும் இல்லை வைரஸாக இருக்கட்டும் டைரெக்டாகவே அதோடைய விஷயங்களை நடத்தலாம். சரியா? ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது மீசல்ஸ், மம்ப்ஸ், ரிபுல்லா வேக்சின்ஸ் அண்ட் பிசிஜி வேக்சின்ஸ் ஆர் examples of live attenuated vaccines. This is also correct. So answer வந்து இங்கே both 1 and 2. இப்போ இந்த live attenuated vaccines சொல்றாங்க. சரி, இப்போ attenuated அப்படின்னா வந்து வீக்காக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம். லைவ் அப்படின்னா வந்து இங்கே அந்த அந்த அது அந்த வார்த்தை மீன் பண்ணுற போலவே வந்து அந்த பர்டிகுலர் ஜெர்மை வந்து உள்ளவே வச்சுருப்பாங்க, ஆனால் வீக்காக்கி வச்சுருப்பாங்க. இப்போ ப்ராப்பர் எக்ஸாம்பிள் வந்து இங்கே போலியோ வேக்சின்ஸ், லைவ் ஆட்டினேட்டட் போலியோ வேக்சின்ஸை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. இது அந்த போலியோ வைரஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், ஆனால் அந்த வீக்காக இருக்கிறதுனால அந்த போலியோ வந்து அட்டாக் ஆகாது. அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் வைரஸுக்கு வந்து நம்மளுடைய பாடி இம்யூன் சிஸ்டம்ஸை வந்து ரெடி பண்ணிடும். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஆனால் ஒரு சில டைம் வந்து வேக்சின் டிரைவ்டு போலியோ வந்து வருது. ரீசெண்டாக மெகாலயாவில் வந்து நமக்கு இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ஆனால் ரிமோட் கேசஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் நடக்குது. சரி, அடுத்தது தி எபிஜீனோம் எடிட்டிங் டெக்னிக் எய்ம்ஸ் டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து மாடிஃபை ஜீன் எக்ஸ்பிரஷன் வித்தவுட் சேஞ்சிங் தி டிஎன்ஏ சீக்வன்ஸ். சரி, இப்போது பேசிக்காக இது என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஜீன் எடிட்டிங் தான். எபிஜீனோம் எடிட்டிங் அப்படின்னாலே இங்கே அந்த நேம்லேருந்தே உங்களுக்கு தெரியுது, அந்த ஜீன் எடிட்டிங் தான். இப்போ ஏற்கனவே நமக்கு ஒரு எஃபிஷியன்ட் மெத்தட் இருக்குது, CRISPR-Cas9 அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இந்த CRISPR-Cas9 வந்து ஜீன் எடிட்டிங் எஃபிஷியண்ட்டாக பண்ணுதுன்னு பார்த்தாச்சு. அப்புறம் எதுக்கு இது எபிஜீனோம் எடிட்டிங் எதுக்கு அதான் இருக்குல்ல அப்படின்னு கேள்வி கேட்டால், இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் சைட்டை மட்டும் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஜீன் அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் ரீஜனை நம்ம எடிட் பண்ணுமா பண்ணலாம். ஸோ இதை வந்து டார்கெட் பண்ணி நம்மளோட எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து எஃபிஷியன்ட் தேன் அந்த நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த கிறிஸ்பர் பேஸ் ஜீன் எடிட்டிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இது என்ன எப்படி டார்கெட் பண்ணுதுன்னா டிஎன்ஏ மெத்திலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இது யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டெக்னிக் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஸோ இந்த ஜீன் எடிட்டிங் வந்து ஜென்ரல் டேர்ம்ஸில் இந்த ஜீன் எடிட்டிங் வந்து ஆக்சுவல் டிஎன்ஏ சீக்வன்ஸ் மொத்த டிஎன்ஏ சீக்வன்ஸையுமே வந்து எடிட் பண்ணுவாங்க. ஆனால் ஹியர் இட் இஸ் டார்கெட்டட் அண்ட் ஸ்பெசிஃபிக் சைட். ஸோ தட் இஸ் தி பேசிக் டிஃப்ரென்ஸ். சரி, அடுத்தது with reference to stem cells, consider the following statement. Embryonic stem cells are multipotent, whereas adult stem cells are pluripotent. Multipotent stem cells can differentiate into wider range of cell types compared to pluripotent stem cells. So இதுக்கு ஆன்சர் வந்து neither 1 nor 2. ஸோ ஸ்விட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கான்செப்ட்ஸை.
எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் தான் வந்து ப்ளூரிபோட்டன்ட். எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் தான் வந்து ப்ளூரிபோட்டன்ட். அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் தான் வந்து இங்கே மல்டிபோட்டன்ட். ஸோ இந்த ப்ளூரிபோட்டன்ட் செல்ஸ் வந்து பேசிக்காக வந்து எந்த டைப்பாக வேணாலும் வந்து உருவார முடியும். ஆனால் மல்டிபோட்டன்ட் செல்ஸ் அந்த அடல்ட் செல்ஸ் வந்து ஒரு லிமிட்டடாக ரேஞ்சுக்கு தான் வந்து அதனால் உருமாற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ரெண்டாவது, மல்டிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் கேன் டிஃபரன்ஷியேட் இன்டு வைடர் ரேஞ்ச் ஆஃப் டைப்ஸ் கம்பேர் டு ப்ளூரிபோட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் தான் வந்து இட் கேன் convert into wider range of cell types. சரி, ஸோ இங்கே வந்து pluripotent stem cells வந்து it can differentiate into many type of cells. ஆனால் placenta, extra embryonic tissues இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இந்த pluripotent cellsனால உருவாக முடியாது. ஸோ there are some limitations. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் கான்செப்ட்ஸை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து தே ஆர் ப்ளூரிபோட்டன்ட். அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் வந்து மல்டிபோட்டன்ட். மல்டிபோட்டன்ட் வந்து தே ஹேவ் அ லிமிட்டட் ரேஞ்ச். ப்ளூரிபோட்டன்ட் வந்து தே ஹேவ் அ வைடர் ரேஞ்ச். ஆனால் இந்த ப்ளூரிபோட்டன்ட்டில் வந்து பிளசண்டா அண்ட் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் டிஷ்யூஸ் இந்த மாதிரியான டிஷ்யூஸ்க்கு மாற முடியாது ஈவன் பை தி ப்ளூரிபோட்டன்ட் செல்ஸ். ஸோ தட் இஸ் இட். இப்போ இந்த கொஷினோட பார்ட் 1 டிஸ்கஷன் முடியுது. மீதி கொஷின்ஸ் வந்து பார்ட் 2 டிஸ்கஷன்ஸில் வரும். தேங்க்யூ.